ஒருத்தருக்கு வந்து ஃபெயிலியர் நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் நடக்கும். சக்ஸஸ் ஆகணும், க்ரோ ஆகணும்னு இருக்கவங்க வந்து வேற கெரியரை மட்டும்தான் ஃபெயிலியராக கன்சிடர் பண்ணுறாங்க. அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ரோட் மேப் இருக்கா? நீ ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் நீ பண்ணும்போது அது அமையலைன்னா உன்னோட பாதையில் போகிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ அது வந்து உனக்கு லேர்னிங்காக தான் மாறுமே தவிர அது காலின்ற மாதிரி ஒரு சின்ன கிரியேட் ஆகாது. ஏன் ஒரு விஷயம் வந்து ஃபெயில் ஆகுதுன்னா நீ அந்த இடத்துல வந்து எஃபர்ட் போடுறதுன்னு அர்த்தம். வாட் யூ ஃபோக்கஸ் ஆன் க்ரோஸ், வாட் யூ புட் எஃபர்ட் ஆன் க்ரோஸ். எப்போ நீ உனக்காக வாழாம இன்னொருத்தனுக்கு பிடிக்கணும், இன்னொருத்தனை வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்தியோ அப்பவே ஃபெயிலியர். அந்த ஸ்டாண்டர்ட் நம்மளால மேலே எடுத்துகிட்டே போகவே முடியாது. இன்க்ரீஸ் த எஃபர்ட் பை இன்க்ரீஸிங் த டைம் லைன். என்னை சுற்றி இருக்கிறவங்க வளர்ந்தாங்கன்னா நான் வளருவேன் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே வந்து நீ உன்னோட ஃபெயிலியரை கன்சிடர் பண்ணி எவ்ரி ஆஸ்பெக்ட்ஸில் நீ சக்ஸஸ் ஆனா தான் எண்ட் ஆஃப் த டே நீ வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு லைஃப்பை வாழ முடியும். டு ஃபில்டர் பீப்புள் ஹூ ஆர் நாட் டிசர்விங் சக்ஸஸ் டு ஹோல்ட் தம் பேக். நீ ஃபியரை தாண்டி போயிட்டேன்னா நீ ஃபில்டரை தாண்டி அந்த சைடு போயிட்டுனா இருக்கும் ஒரு சக்ஸஸ் இருக்குன்னா. நீ தப்பு பண்ணால் என்ன ஆகும்? ஃபெயிலியர் ஆக தான் செய்வேன். ஃபெயிலியர் இஸ் நாட் ஃபெயிலியர், ஃபெயிலியர் இஸ் அ ஃபீட்பேக். உன்னை பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர்னா என்னது? என்னை பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர்னா நீ எப்போ என்னால் முடியாது அப்படின்னு நினைக்கிறியோ யூ டிசைட் டு பி அ ஃபெயிலியர். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சக்ஸஸ் அண்ட் அ ஃபெயிலியர் அப்படின்னா, நான் ஒரு 10 விஷயம் ட்ரை பண்ணுறேன், 10 வாட்டி ஃபெயில் பண்ணுறேன், பட் ஸ்டில் ஐ வாண்டட் டு கண்டினியூ த ஜர்னி அப்படின்னா இட் லீட்ஸ் யூ டு சக்ஸஸ். என்னால் அவ்வளோ தூரம் என்டியூர் பண்ண முடியல அப்படின்னா யூ எண்ட் அப் இன் ஃபெயிலியர். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபெயிலியர் அண்ட் சக்ஸஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, த என்டியூரன்ஸ் தட் யூ ஹாவ் டு வாக் த்ரூ த ஜர்னி decides whether you are a success or a failure. So quit பண்ணிட்டா failure. If you keep on improving your endurance, you will end up being successful. So that is what is failure, I think so. Why do you think people fail? பீப்புள் வந்து எதனால் ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே இது எனக்கு வராது அப்படின்னு சொல்கிறதுனால. அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரைமரி ரீசன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி பார்த்தா தானே நம்மளுக்கு தெரியும் அது வருதா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் அது ட்ரையே பண்ண மாட்டாங்க. சைக்கிள் ஓட்டி கீழே விழுந்தால் தான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்க முடியும், பைக் ஓட்டி கீழே விழுந்தால் தான் பைக் ஓட்ட கற்றுக்க முடியும். அந்த மாதிரி வந்து நீ ஒரு சில விஷயங்களை பண்ணி கீழே விழுந்தால் தான் உன்னால் வந்து அந்த விஷயத்த சக்சீட் பண்ண முடியும். பட் கீழே விழுந்துருவேன்னு சொல்லிட்டு நீ அந்த விஷயத்தை ட்ரை பண்ணாமே இருந்த அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் நீ தோற்று போயிட்ட அப்படின்னு சொல்லி அர்த்தம். ப்ரைமரி ரீசனாக இட்ஸ் நாட் ட்ரையிங் தான் ஃபெயிலியருக்கான ரீசன் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி த ரீசன் ஃபார் ஃபெயிலியர், நான் தோத்துருவேன்றது எனக்கு பிரச்சனை இல்லை. நான் தோத்துட்டா என்னை எல்லாம் அசிங்கமாக நினச்சிருவாங்களோ, நான் தோத்துட்டா என்னை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, நான் தோத்துட்டா எனக்குன்னு நான் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து இப்படி தான், என்னை பார்த்து வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்கிறான், எங்கள் ஃபேமிலியில் பார்த்து சூப்பர்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை நான் புதுசாக ட்ரை பண்ண போய் நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா அப்படின்றது தான் அந்த பயம். அதுதான் வந்து இட் இஸ் மேக்கிங் பீப்புள் ஃபெயில்னு நினைக்கிறேன். என்னன்னா நான் ஒரு விஷயம் பண்ணி நான் அதில் ஃபெயில் ஆகிறத விட நான் ஒன்று பண்ணாமையே நான் வந்து பயந்தான் இந்த இடத்துல உட்காரது தான் வந்து உண்மையான ஃபெயிலியர். ஸோ நீ அங்கே பண்ணி நான் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்லன்னு நினைக்கும் போது யூ கெட் அ நியூ ஸ்ட்ரென்த், யூ கெட் அ நியூ பொட்டென்ஷியல் டுவர்ட்ஸ் டூயிங் தட். இன்னொருத்தவங்களோட ஒப்பீனியனோ இல்லை அவங்க என்ன நினைப்பாங்களோ அது நம்மளுக்கு தெரிஞ்சா அவங்க என்ன நினைப்பாங்க யோசிச்சா அங்கே நீ ஃபெயிலியர் ஆக. ஏன்னா அது ஏன் அப்படி கிரியேட் ஆகுதுன்னா உன்னோட தனித்தன்மையை விட்டுட்டு நீ அவனுக்காக வாழ்கிற மாதிரி ஆகிடும். எப்போ நீ உனக்காக வாழாமல் இன்னொருத்தனுக்கு பிடிக்கணும், இன்னொருத்தனை வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்தியோ அப்போயே ஃபெயிலியர். அது அந்த 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 ஸ்டாண்டர்ட் நம்மளால் மேலே எடுத்துகிட்டே போகவே முடியாது. எல்லாருமே யாரெல்லாம் மேலே இருக்காங்களோ நீ எல்லாரும் யோசிச்சு பார்த்தா எல்லாருக்கும் ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்கும். அவங்க யாருமே வந்து இன்னொருத்தவங்க நினைப்பாங்கன்னு அவங்க யோசிச்சு கூட பார்த்துக்க மாட்டாங்க. இப்போது சூப்பர் ஸ்டார் வராருன்னா அவர் வந்து எவ்வளோ கருப்பாக அவர் தான் ஃபஸ்ட்டு சினிஃபீல்டுலேயே வந்தார். ஸோ அப்படி பார்க்கும்போது அவர் எல்லாருமே 4 பேர் 4 விதமாக பேச தான் செஞ்சுருப்பாங்க. அது அவர் எனக்கு இப்படி இருக்குது, நான் அவனோட ஒப்பீனியனில் நான் இருக்கணும்னு முடிவு பண்ணார்னா அங்கேயே ஃபெயிலியர் முடிஞ்சிச்சு. நான் எனக்கான வழி நான் தனியாக கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இந்த ஆட்டிடியூட் தான் நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்கணும், பார்க்குற எல்லாருக்கிட்டையுமே இருக்கணும். ஏன்னா கடவுள் ஒன்றே ஒன்று தான் எல்லாருக்கும் ஒன்று கொடுத்துருக்காரு. உனக்கு இருக்கிற மூக்கு தான் எனக்கும் இருக்குது, உனக்கு இருக்கிற கண்ணு தான் எனக்கு இருக்குது. ஆனால் என்னோட பிஹேவியர் உனக்கு கொடுக்கல, உன்னோட ஆட்டிடியூட் எனக்கு கொடுக்கல. நான் ஒரு தனி, நான் என்னோட அறிவு வேறு, உன்னோட அறிவு வேறு. இதை நம்ம வந்து எப்படி நம்ம வந்து உன்னோட திசையில் எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த அந்த வழி எந்த பாதையாக இருந்தாலுமே அது உன்னோட பாதை. அதில் ஃபியர் இருக்காது. அதில் வந்து ஒரு ஃபெயிலியராக நீ எது வந்தாலும் நீ ஃபெயிலியராக கன்சிடர் பண்ண மாட்டேன்.
அது எப்படி சொல்ல, உனக்கு உனக்கு வந்து ஒரு பிடிச்ச ஒரு விஷயத்தை நீ பண்ணும்போது அது உனக்கு அமையலைன்னா அது உன்னோட பாதையில் போகிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ அது வந்து உனக்கு லேர்னிங்காக தான் மாறுமே தவிர அது வந்து காலின்ற மாதிரி ஒரு சீனே கிரியேட் ஆகாது. அண்டு ஃபியர் எப்படி, இப்போ இந்த பாதையில் நான் போயிட்டுருக்கேன், எனக்கு இந்த ஃபெயிலியர் வருதுன்னு நம்மளுக்கு தெரியும், ஓகேவா? வரும்போது அப்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபெயிலியர் நம்ம அனுபவிக்கும் போது எனக்கு ஒரு லிட்டில் ஃபியர் வரும், வாட் இஸ் நெக்ஸ்ட்டுன்னு. ஸோ அதை எப்படி கோ த்ரூ பண்ணுறது, வாட் இஸ் நெக்ஸ்ட்? ஆக்சுவலி ஃபெயிலியர் நல்லது, பயம் நல்லது. அண்ட் எப்படி பயப்படணும், ஏன் வந்து ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணணுன்றது ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். நீ ஒரு பாத்தில் போயிட்டே இருக்க, உனக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாக நடந்துச்சுன்னா அதில் நீ என்ன கற்றுப்ப? ஓகே, அதில் வந்து உனக்கு உண்மையாகவே அதுலேருந்து லேர்னிங்ஸ் வேணும் அப்படின்னா நீ 4 இடத்துல தப்பு பண்ண தான் செய்வ. நீ தப்பு பண்ணால் என்ன ஆகும்? ஃபெயிலியர் ஆக தான் செய்வ. ஃபெயிலியர் இஸ் நாட் ஃபெயிலியர், ஃபெயிலியர் இஸ் அ ஃபீட்பேக். ஒன்ஸ் யூ லேர்ன் தி ஃபீட்பேக் யூ வில் க்ரோ ஃப்ரம் தட். ஓகே, வளர்ந்துகிட்டே இருக்கும் போது இன்னொரு இடத்துல வந்து உனக்கு ஒரு இது தேவைப்படும். அது என்னன்னா ஃபியர். தேர் இஸ் குட் ஃபியர், தேர் இஸ் பேட் ஃபியர். ஒருவேளை நான் இதை பண்ணலன்னா நான் வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுவேன் அப்படின்ற ஃபியர் இருக்கணும். அது இல்லைன்னா நீ பெருசாக ஸ்டெப் எடுக்க மாட்டேன். எனக்கு பயமே இல்லை அப்படின்னு நினச்சேன்னா யூ ஆர் நாட் கோன் டு க்ரோ. வாட் இஸ் ஃபியர்? ஹவு டு யூ நீட் டு ஹேண்டில் ஃபியர்? யூ நீட் டு டூ சம்திங் இன் ஸ்பைட் ஆஃப் யூ ஹாவ் தட் ஃபியர். ஓகே, உனக்கு பயம் இருந்தாலும் நீ அதை பண்றல, யூ வில் பிகம் ஃபியர்லெஸ். ஃபியர்லெஸ்னா என்ன தெரியுமா? எனக்கு பயமே இல்லைன்றது அர்த்தம் இல்லை, பயம் இருந்தாலும் சரி நான் அதை பண்ணுவேன்றது தான் மேட்ரு. நீ 10 வாட்டி உனக்கு பயம் இருந்துச்சுனாலும் நீ அது பண்ணி காமிச்சிட்டேன்னா யூ பிகம் ஃபியர்லெஸ். யூ அகேன் ஃபேஸ் another ஃபியர், யூ அகேன் டூ தட். உனக்கு ஃபியர் வந்துக்கிட்டே இருக்கணும், ஆனாலும் நீ தாண்டி பண்றியா? அதுதான் கேள்வி. உனக்கு அந்த பயமே இல்லைன்னா யூ வில் நாட் கோ டு தி நெக்ஸ்ட் லெவல். உனக்கு அந்த ஃபெயிலியரே இல்லைன்னா நீ வேற விஷயத்த பண்ண மாட்டேன். ஃபெயிலியர் இஸ் அ ஃபீட்பேக். Fear is a filter to filter people who are not deserving success, to hold them back. நீ ஃபியரை தாண்டி போயிட்டேன்னா நீ ஃபில்டரை தாண்டி அந்த சைடு போயிட்டுன்னு அர்த்தம், உனக்கு சக்ஸஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீ ஃபியரை தாண்டி போ, ஃபெயிலியரை ஃபீட்பேக்காக எடுத்துக்கோ. ஆக்சுவலாக ஃபெயிலியர்னு சொல்லும் போது வெறும் வந்து நம்ம கெரியரில் மட்டும்தான் ஃபெயிலியர் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்மளோட எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் த லைஃப்லையும் ஃபெயிலியர் இருக்குது. நீ வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃபெயில் ஆகலாம், நீ உன் கெரியரில் ஃபெயில் ஆகலாம், நீ ஆஸ் அ பர்சனாக ஃபெயில் ஆகலாம், நீ வந்து ஒரு சில மாரல்ஸோட வாழ்வ, அதில் நீ அதை கிராஸ் பண்ணிட்டேன்னா அதில் ஃபெயில் ஆகலாம். எல்லாரும் வளரணும், எல்லாரையும் எம்பவர் பண்ணணும், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், எல்லாருமே ஆக்சுவலாக சந்தோஷமாக வாழணும். என்னை சுற்றி இருக்கிறவங்க வளர்ந்தாங்கன்னா நான் வளருவேன் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஏமா ஒருத்தர் நம்ம நம்புகிற விஷயத்தை, நம்ம பர்பஸை நம்மளே பிரேக் பண்ணிட்டோன்னா நம்ம அந்த டைமில் பயங்கரமாக உடஞ்சி போயிடுவோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி என்ன ஆச்சுன்னா, ஸ்கூலில் ஒரு வாட்டி வந்து ஒரு சின்ன சண்டையில் வந்து நான் வந்து ஒரு பர்சனை வந்து போட்டு அடிச்சிட்டேன். ஓகேவா? அடிச்சிட்டேன். அந்த அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக அடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த பையனுக்கு வந்து காது வந்து அந்த டைமில் ஏதோ ஹர்ட் ஆகிடுச்சான், ஹர்ட் ஆகிட்டு இருக்கான். இந்த உள்ளே இருக்க லிகமெண்ட் ஜவ் ஏதோ கிழிஞ்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? அம்மா அப்பா எவ்வளோ பாவம் தெரியுமா? தெரியும். அவங்க அம்மாலாம் வந்து என்னை கேவலமாக திட்டினாங்க, ரவுடியா பொறுக்கியா அப்படின்லாம் கேட்டாங்க. பட் நம்ம வந்து ஒருத்தரை ஹர்ட் பண்ணிட்டோமே, நம்மளோட கோவத்துக்காக நம்ம வந்து ஒருத்தரை வந்து ஹர்ட் பண்ணிட்டோம், நம்மளோட பர்பஸை வந்து தாண்டி வெளியில் வந்திருக்கோம், நம்ம அதை பிரேக் பண்ணிட்டோம். அப்படிங்கிற போது அந்த டைமில் நான் ஃபெயிலியராக ஃபீல் பண்ணேன். ரொம்ப கில்ட்டியாக இருந்துச்சு. என்னால் அடுத்த ஒரு வாரம் வந்து என்னோட லைஃப் என்னால் வாழ முடியல, அப்படி சிரிக்க முடியல நிம்மதியாக. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் கோ த்ரூ பண்ணேன். ஒருத்தனுக்கு வந்து ஃபெயிலியர் நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் நடக்கும். சக்ஸஸ் ஆகணும், க்ரோ ஆகணும்னு இருக்கவங்க வந்து வேறு கெரியரை மட்டும்தான் ஃபெயிலியராக கன்சிடர் பண்ணுறாங்க. பட் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே வந்து நீ உன்னோட ஃபெயிலியரை கன்சிடர் பண்ணி எவ்ரி ஆஸ்பெக்ட்ஸில் நீ சக்ஸஸ் ஆனனா தான் எண்ட் ஆஃப் த டே நீ வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு லைஃப்பை வாழ முடியும். இல்லை நான் கெரியரை மட்டும்தான் இது பண்ணுறேன் அப்படின்னா நீ வளர்ந்துருவே, காசு வந்துடும் உங்ககிட்ட, பட் சந்தோஷம் இருக்குமான்னு கேட்டால் சந்தோஷம் இருக்காது. எனக்கு ஆக்சுவலாக ஒன்று சொல்லணும். ஃபெயிலியர் வந்து நம்ம எப்போ ஆகிறோம்னா அந்த பயத்தை நினச்சி நம்ம பண்ணாமல் இருக்கும் போது தான் ஆகிறோம். நம்ம அந்த பயத்தை நினச்சி ஒன்று பண்ணாலே அது சக்ஸஸ் தான். உண்மையை சொல்லப்போனால் நம்ம அதில் ஜெயிக்கிறோம் தோக்குறோன்றதுலாம் வேறு விஷயம். நான் வந்து என் லைஃப்பில் நான் அந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் சொல்கிறேன். நான் வந்து இன்ஸ்டியூட் போகிறேன், இன்டீரியருக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே வந்து ஒரு சீனியர் ஒருத்தர் தெரியாமல் எங்கேயோ வேற ஆகிட்டே சொல்கிறாரு. அவர் இது மாதிரி இங்கே வந்து சாஃப்ட்வேர்ஸ்லாம் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, இன்னும் நிறையா இருக்குது இதில் கற்றுக்க வேண்டியது அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு சொன்னார். நான் அதை கேட்டவுடனே யோசிக்கிறேன்,
நம்ம வெளியே போயிட்டு திரும்பவும் கத்துக்கிற இடத்துக்கு போய் நின்ற போறோம் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு நான் படிச்சதே வந்து 1 இயர் கோர்ஸ் தான். டப்புன்னு அந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன்னா வெளியே போய் கத்துக்க ஆரம்பிச்சிட்டேன் தனியா ஒரு இடத்துல. பெங்களூர்ல ஒருத்தவங்க வந்து கோர்ஸ் விற்கிறாங்க, அவங்க கிட்ட இருந்து கோர்ஸ் வாங்கிட்டேன். வாங்கி நான் கத்துக்கிறேன் ஆன்லைன்லயே. கத்துக்கிட்டு நான் வெளியே வரேன். ஓகேவா? நான் கத்துக்கிட்டு வெளியே வரும்போது தான் என் பின்னாடி இருக்கிற பசங்க என்ன கத்துக்கிறாங்கன்னு தெரியுது. என் மேமுக்கு அந்த டவுட்டை நான் கிளியர் பண்ணேன் அந்த இடத்துல. ஸோ நான் நான் அந்த இடத்துல என்ன பண்ணேன்னா ஒரு விஷயம் இந்த இடத்துல நம்ம இன்னும் பெட்டரா பண்ண முடியும்னு தோணுச்சு எனக்கு. அந்த இடத்துல நான் அதை பண்ணேன். இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துலயும் நம்ம ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போயிட்டாலே அந்த பயத்தையே நம்ம கிராஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஒன்று நீங்கள் சொன்ன எல்லா ஆஸ்பெக்ட்லையும் யோசிக்கணும். அப்படி பார்க்கும்போது என்னென்னா இந்த லவ் ஃபெயிலியர் இப்படிலாம் சொல்கிறாங்களே, லவ்ன்றது ஃபெயிலியர்லாம் கிடையாது. நீ போய் மாட்டிக்கின ஒரு இடம் அது. உனக்கு அவனுக்கு செட் ஆகலைன்னா அது எப்படி லவ் ஃபெயிலியர்? லவ் இப்போ நீயும் 2 பேரும் சண்டை போட்டுன்னு இருப்பீங்க, லவ் இங்கே இருக்கும், நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டு நீ தாண்டா காரணம் அப்படின்னு சொன்னால் பாவம் இல்லையா லவ்? இவங்க 2 பேரும் செட் ஆகலை, நீ சரி செட் ஆகலை, நீ அப்படியே வந்துட போகிற, கல்யாணமே பண்ண மாட்டியா, நான் திருப்பி லவ் தான் திருப்பி அதுக்கிட்ட தானே ஓட போகிறேன். ஸோ அது லவ் ஃபெயிலியர் ஆகலை, கரெக்டான சாய்ஸஸ் இல்லை. ஸோ நீ அதை எடுத்துனா அது ஃபெயிலியராக நீ கன்சிடர் பண்ண மாட்டேன். இன்னொன்று என்னென்னா, நான் எப்போ ஃபெயிலியர் கன்சிடர் பண்ணுவேன், நான் ஒரு ஃபெயிலியரை என்னால் ஒரு விஷயம் வந்து இன்னொருத்தவனுக்கு வந்து சர்வ் பண்ண முடியும், அந்த நேரத்தில் நான் பண்ணலைன்னா அது ஃபெயிலியர். ஏன்னா அதை வந்து நான் திருப்பி ஏர்ன் பண்ண முடியாது. அதை எந்த விஷயம் உன் லைஃப்பில் உன்னால் கெயின் பண்ண முடியாதோ, உன்னால் கெயின் பண்ண முடியாதோ, தட் இஸ் ஃபெயிலியர். உன்னால் திரும்பி கெயின் பண்ண முடிய விஷயம் எல்லாமே இட்ஸ் அ லேர்னிங். இப்போ நான் எங்கள் அம்மாவை சரியாக பார்த்துக்கல, என் ஃபேமிலியை சரியாக பார்த்துக்கல, அம்மா டைட்னா அது ஃபெயிலியர். அதனால் என்னால் திருப்பி அந்த ஒரு ஹாப்பினஸ் என்னால் க்ரியேட் பண்ணவே முடியாது. நீ அதுதான் மேட்ரு. ஃபெயிலியர்ன்றது அதுதான். மற்ற எதுவுமே எனக்கு ஃபெயிலியர்லாம் கிடையவே கிடையாது. See, that's what என்னன்னா நம்ம வந்து தனித்தனியாக பார்க்குறோம். கெரியர், ரிலேஷன்ஷிப்பு, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாமே நம்ம தனித்தனியாக பார்க்குறோம். வி ஆல்சோ திங்க் நான் இந்த இடத்துல வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தேன்னா இதை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், இங்கே நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் நான் இதை சாக்ரிஃபைஸ் பண்ணணுன்றது வந்து நம்மளை சொல்லி வளர்த்துட்டாங்க. ஆக்சுவலி அப்படி கிடையாது, சொல்லி வளர்த்துருக்காங்க. ஆனால் விஷயம் என்னன்னா, லைஃப் இஸ் நாட் திஸ் ஆர் தட், லைஃப் இஸ் திஸ் அண்ட் தட். இதுவும் பண்ண முடியும், அதுவும் பண்ண முடியும். நீ நினைச்சா, நீ நினைக்கலனா அது பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு யூ டிசைட் டு பி, ஐம் கோனா பி சக்ஸஸ்ஃபுல் இன் மை கெரியர், ஐம் கோனா பி சக்ஸஸ்ஃபுல் இன் மை ஃபேமிலி, I'm going to be successful in my friendship, I'm going to be successful in my relationship. You decide. ஆனால் you need to fix a metric. இந்த இடத்துல நான் இதை அச்சீவ் பண்ணியிருந்தேன்னா this is success. இந்த இடத்துல இது அச்சீவ் பண்ண சக்ஸஸ்ன்னு டிசைட் பண்ணிவிட்டு you need to start working for that. ஏன் ஒரு விஷயம் வந்து ஃபெயில் ஆகுதுன்னா, நீ அந்த இடத்துல வந்து எஃபர்ட் போடலைன்னு அர்த்தம். What you focus on grows. What you put effort on grows. ஸோ எல்லா இடத்துலையுமே நான் கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா you need to start putting in effort. So I need to spend 1 hour with my mom, talking to my mom. I want to spend some time to take care of her. Then I need to come sit in my office. I need to take care of my work and my team and all those things. I need to go back, look after my friends. இப்படின்னு எல்லாமே இருக்குன்னா I need to put in the efforts. So ஒரு இடத்துல நான் எஃபர்ட் போடும்போது I keep growing. But at the same time, in the process of nurturing these things, I am going to learn a lot of things. I'm going to have குட்டி failure. The விஷயம் என்னன்னா, is that a big failure? நான் என்னால் ரெக்கவரே பண்ண முடியாத ஃபெயிலியரை நான் பார்த்துட்டேன்னா, இல்லைனா குட்டி மிஸ்டேக்ஸ் நான் பண்ணி மைக்ரோ ஃபெயிலியர்ஸை நான் பார்க்குறேன்னா அப்படின்றது தான் கேள்வி. மைக்ரோ ஃபெயிலியர்ஸ் வந்து நீ டெய்லி பார்க்கணும். இப்போ நீ ஒரு நாளில் நீ மிஸ்டேக் பண்ணலான்னு நீ எப்படி வளருவ? நீ உனக்கு ஒரு பிடிச்ச விஷயத்த நீ பண்ணிட்டு இருக்க, அந்த பிடிச்ச விஷயத்த நீ செம்மையாக பண்ணிட்ட அப்படின்னா யூ ஹவ் டன் சம்திங் விச் யூ ஆல்ரெடி நோ வெரி வெல். உனக்கு தெரிஞ்சதே நீ திருப்பி நல்லா பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். பிக்கர் ஃபெயிலியர் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்கிட்ட ஒரு 10 லட்சம் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், அது அப்படியே போயிட்டு நான் வந்து ஸ்டாக் கிட்ட கொடுக்க மாட்டேன். அது வந்து மைக்ரோ ஃபெயிலியராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நான் பெரிய ஃபெயிலியருக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் வந்து போடுறேன். என்கிட்ட ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, என்கிட்ட ஸ்டாக் மார்க்கெட் பெஸ்ட் பிளேஸ் டு இன்வெஸ்ட் அட் திஸ் பிளேஸ். ஐம் கோனா புட் த 10 lakh in the stock market. And I don't know, எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி எதுவுமே தெரியாது. ஐம் கோனா லூஸ் தட் மணி. திஸ் இஸ் பிக் ஃபெயிலியர். ஏன்னா எனக்கு வந்து அதை பற்றி நாலேஜ் இல்லை. ஐ டோன்ட் நோ ஹவு டு ரெக்கவர் தட் மணி. அண்ட் ஐ டோன்ட் ஹாவ் அ ரிஸ்க் டேக்கிங் ஃபேக்டரை விட நான் அதிகமான ரிஸ்க் எடுக்கிறேன். இது வந்து என்னால் ரெக்கவர் பண்ண முடியாது. ஆர் இட் மைட் டேக் அ லாங் டைம் ஃபார் மீ டு ரெக்கவர். இது பிக் ஃபெயிலியர். மைக்ரோ ஃபெயிலியர் அப்படின்னா, என்கிட்ட ஒரு 10 ரூபா இருக்குப்பா,
இப்போ நான் அந்த 10 ரூபா நான் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஒரு 10 ரூபாய்க்கான மிஸ்டேக் பண்ணிட்டு ஈவன் இஃப் ஐ லூஸ் த 10 rupees தட் இஸ் நாட் கோயிங் டு பி a ப்ராப்ளம். பட் நான் அந்த 10 ரூபா இழக்கணும். ஏன்னா அந்த 10 ரூபா நான் இழக்கணும்னு வச்சுக்கோங்க, நான் கற்றுக்காம விட்டுருவேன். ஸோ பிக்கஸ்ட் ஃபெயிலியர் யூ நீட் டு டேக் அ கால்குலேட்டட் ரிஸ்க். ஸ்மால் ஃபெயிலியர் யூ நீட் டு டேக் a lot of குட்டி மைக்ரோ ஃபெயிலியர் so that you will learn micro lessons every day. Micro lessons every day teach you bigger lessons. If you're not taking that small steps, you are going to miss out the bigger evolution that you are going to see in அப்போ என்ன yourself. சொல்ல வரனா, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸும் ஃபெயிலியரும் வந்தால் இட் இஸ் குட். It is necessary ன்னு சொல்கிறேன். விஷயம் என்ன தெரியுமா, ஃபெயிலிங் இன் யுவர் ஓன் ஐஸ் அண்ட் உன் கண்ணு முன்னாடியே நீ தோத்து அதுலேருந்து நீ மேலே வரல, அப்போ தான் உனக்கு கான்ஃபிடென்ஸே வரும். நீ உன்னை ஒரு விஷயத்தில் சேலஞ்ச் பண்ணி அது நீ கம்ப்ளீட் பண்ணுறல, அதுதான் சக்ஸஸ். வின்னிங் இன் யுவர் ஓன் ஐஸ் இஸ் த பிக்கெஸ்ட் சக்ஸஸ். ஃபெயிலிங் இன் யுவர் ஓன் ஐஸ் is the biggest failure. But the question is that a bigger failure is a small failure? I would say go for small failures which will teach you bigger lessons consistently. ஓகே, இப்போ என்னன்னா நம்ம எல்லாருமே ஒரு ஃபெயிலியர்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணியிருப்போம். எனக்கு தெரிஞ்ச 4 பேருமே நம்ம அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் கிடையாது. ஃபெயிலியராக பார்க்குற ஆட்டிடியூட் கிடையாது. அது வந்து லெசன் ஏதாச்சும் ஒன்று எடுக்க தான் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்த ஏதாச்சும் ஒரு லெசன், ஒரு ஃபெயிலியர்லேருந்து ஒரு லெசன் அப்படின்னு என்ன? சரி, ஓகே. நான் வந்து என்னோட லைஃப்பில் த பிக்கெஸ்ட் ஃபெயிலியராக பார்த்தது வந்து நாட் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் என்னோட லைஃபுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கல. எப்போ நடந்துச்சுன்னா டியூரிங் மை ஸ்கூல் டேஸ். ஏன்னா இப்போது எப்படி இருந்ததுன்னா, நான் ரொம்ப ஒரு டிசிப்ளினான ஒரு கிட்டு. எங்கள் அம்மா அப்பா சொல்கிறது அப்படியே நான் கேட்பேன். ஸோ நானே வந்து யோசிக்கல, எதுவுமே நான் யோசித்து முடிவு எடுக்கல. நான் வந்து எனக்கு பயாலஜினா ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் வந்து நான் பயோடெக்னாலஜி எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். பயாலஜி பிடிக்குமா? பயாலஜி. ஸோ இட்ஸ் அ லைவ்லி சப்ஜெக்ட் ப்ரோ. ஸோ அதனால் வந்து பயோடெக்னாலஜி எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் எடுக்க விடல. ஸோ எங்கள் வீட்டில் வந்து ஃபிசிக்ஸ் எடுக்க சொன்னாங்க. ஸோ வித் மை பேரண்ட்ஸ் கம்பல்ஷன் நான் வந்து ஃபிசிக்ஸ் எடுத்தேன். அண்ட் நான் அதை 3 வருஷம் பண்ணேன். பட் வந்து நான் சரியாக காலேஜ் போகல. டான்ஸில் இருந்தேன், அது இதுன்னு இருந்ததுனால நான் சரியாகவே பண்ணலை. ஐ ended up with 16 years when I was coming out. இந்த இடத்துல எங்களோட ஃபேமிலி வந்து கொஞ்சம் பெரிய ஃபேமிலி. இட்ஸ் அ ஜாயிண்ட் ஃபேமிலி. ஓகே, அதுலேயே நான் தான் ரொம்ப பெரிய பையன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பர்சன் நல்லா போயிட்டானா ஃபேமிலியே நல்லா வந்துடும். ஃபஸ்ட்டு பையன் தப்பாக போயிட்டானா டோட்டலாக வந்து மிஸ்லீட் ஆகிடுவாங்கன்றது தான் சொல்லி வளர்த்தாங்க. ஸோ நானே ஒரு ஃபெயிலியர் இடத்துல நிற்கும் போது ஐ யூஸ்வலி டோன்ட் க்ரை ஈஸிலி. பட் எங்கள் அம்மா கிட்ட போயிட்டு என்னால் ஐ லிட்ரலி ஃபெயில்டுன்னு சொல்லி நான் அழுதேன் ஃபஸ்ட் டைம். அப்போ தான் நான் வந்து என்ன திரும்பி பார்க்கும்போது நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, நடந்த எல்லாத்துக்குமே என்னால் ஏன் கண்ட்ரோல் எடுக்க முடியலன்னா, எந்த டிசிஷனுமே நீ எடுக்கல, அதனால் யூ குடன்ட் கண்ட்ரோல். எப்போ வந்து உன்னால் உன்னோட 10 ஸ்டெப்பை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா, நீ அந்த டிசிஷன் எடுத்திருந்தா நீ 10 ஸ்டெப்பு முன்னாடி யோசிச்சிருப்ப. நீ எடுக்காததுனால 10 ஸ்டெப்பை யோசிக்கல. அண்ட் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் தான் கண்ணு திறந்து பார்த்தா ஐயோ என்னடா பண்ணுறதுன்னு தெரில. ஸோ நவ் ஐ டிசைடட் not to listen to others. குட்டி டிசிஷன்ஸுமே நான் எடுக்க ஆரம்பிச்சனும் மை லைஃப் காட் இன் கண்ட்ரோல். ஸோ தேர் இஸ் அ மிஸ்டேக். நான் ஒரு டிசிஷன் எடுக்கிறேன், அது தப்பாக போகுது. அந்த இடத்துல எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஆனால் வேற ஒருத்தவங்க சொன்னால் எனக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்லை. விஷயம் என்னென்னா, ஃபெயிலியர் வருதா, உனக்கு ஒரு ப்ராப்ளம் வருதான்றது இல்லை, அந்த ப்ராப்ளம் வரும்போது உன் கையில் ஸ்ட்ரென்த் இருக்கா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸ்ட்ரென்த் இருந்தால் யூ வில் ஓவர் கம், இல்லைனா மாட்டிப்பேன். உனக்கு ஸ்ட்ரென்த் வேணும்னா யூ டிசைடு, உனக்கு ஸ்ட்ரென்த் வேணான்னா மற்றவங்களை டிசைட் பண்ண விட்டு. ஸோ த பிக்கஸ்ட் ஃபெயிலியர் வாட் ஐ saw was I don't know what to do after my college. Then I started taking decisions in my own life. சரி, இது இப்படி பண்ணணும், இப்படி தான் வந்து கிளியர் பண்ண போகிறேன், அடுத்து இது தான் பண்ண போகிறேன் டிசைட் பண்ணும்போது வாட் எவர் இட் இஸ், ஐ டென்ட் ஈவன் அலோவ் சொசைட்டி டு டிசைட் மை திங். இது இருந்தால் தான் சக்ஸஸ்ஃபுல் ஆக போகிறேன்னு சொல்கிறாங்க, டிகிரி இருந்தால் தான் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு சொல்கிறாங்க. வேணாம், ஐ வில் கிரியேட் மை ஓன் வே. I decided. I created my own way. When you decide, when you take responsibility for your next steps, you become unstoppable. You become powerful. எனக்கு வந்து 2 விஷயம் சொல்கிறதுக்கு இருக்கு. ஒன்று ப்ரோ சொன்ன மாதிரி ஃபெயிலியர் நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன்னு சொல்கிறேன். ஒன்று வந்து நான் டான்ஸ் ஆடுவேன். நான் வந்து பெரிய டான்ஸர்லாம் இல்லை. நான் வந்து ஆடும்போது கூட பெரிய டான்ஸர்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப பேடாக இருந்தேன். பேடாக இருக்கும் போது வந்து நிறைய பேர் நல்லா ஆடல, அந்த கமெண்ட்ஸ்லாம் வந்தது. கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து 2 வருஷம் 11th ஆட ஆரம்பித்தேன். 11th 12th ஆகுது, 12th ஆடுறேன். அப்போவும் பெருசாக நல்ல டான்ஸர்லாம் இல்லை. நாங்கள் 20 பேர் ஒரு டீமில் இருந்தோம், டான்ஸ் டீமில்.
வெளியே வரோம். வெளியே வந்தோடனே பாதி பேர் ஆடாமல் போயிட்டாங்க. நான் அந்த டைமில் என்ன பண்ணேன்னா, வரல சரி, வரலல்ல திரும்ப வர வைப்போம் அப்படின்னு சொல்லி திரும்ப போய் சேர்ந்துட்டேன். நான் வராததை வர வச்சேன். அடுத்த ஒரு 4 வருஷம் நான் ட்ரை பண்ணேன். எப்படி வரும் அப்படி சொல்லக்கூடாது. வராததை வர வச்சேன் அந்த இடத்துல. 2 வருஷம் வரல, ஒழுங்கா இல்ல. அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு டீம்ல, ப்ரொஃபஷனல் டீம்ல போய் சேர்றேன். அங்க ஓரளவுக்கு ஆட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் திரும்ப அதை விட பெட்டர் டீம்ல சேர்ந்து அதை விட நல்லா ஆரம்பிச்சேன். ஸோ விடாம கன்சிஸ்டண்டா ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். வரலையேன்னு சொல்லி 11லேயே நிப்பாட்டு போயிருக்கலாம். 11ல ரொம்ப பேடா ஆடிக்கிட்டு இருந்தேன். அவன் பார்த்தான். நான் சொல்லவா, விசுவாசம் வேணும், விடாமுயற்சி வேணும், அதுக்கேற்ற விவேகம் வேணும். நீ சொல்றது பார்த்தா கரெக்ட். வீரமும் அப்பப்போ இருக்கணும். ஓகே. ஸோ இந்த இடத்துல நான் வந்து கிவ் அப் பண்ணல. ஸோ 2 வருஷம் ஆடாமல் இருந்தது திரும்ப ஒரு 4 வருஷத்துல வந்துருச்சு எனக்கு. 1. 2வது வந்து நான் சினிமாட்டோகிராஃபி படிக்கணும்னு நினச்சேன். ஆனால் வந்து சினிமாட்டோகிராஃபி படிக்க முடியல அன்ஃபார்ச்சுனேட்லி. அந்த டைமில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். நான் வந்து எப்படி இன்ஸ்பிரேஷன்லாம் எடுப்பேன்னா, நான் சினிமாட்டோகிராஃபி படிக்கலாம்னு நினச்சதுக்கப்புறம் நான் சும்மா ரேண்டமாக போய் யாரெல்லாம் எனக்கு பிடிச்ச படத்துக்கு சினிமாட்டோகிராஃபர்னு பார்த்தா 2 பேர் தான் வந்தாங்க. சுற்றி அந்த எல்லா படத்துக்குமே 2 பேர் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் அவங்கக்கிட்ட தான் போய் அசிஸ்டண்ட்டாக சேர போகிறேன்ற அளவுக்கு நான் ஒரு பிளான் ஒன்று போட்டு வைக்கிறேன். ஆனால் வந்து அதை படிக்கல நான். அந்த டைமில் வந்து ஃபீல் பண்ணேன், படிக்கலையே அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாமல் போய் பிபிஏ ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்டீரியர் படித்தேன். இப்போ வந்து ஐ திங்க் இட் இஸ் குட் தட் ஐ டென்ட் ஸ்டடி சினிமாட்டோகிராஃபி. ஏன்னா அதை படிச்சிருந்தா நான் இப்போ இங்கே இருந்திருப்பேனான்னு தெரியல. இதை விட நல்லாவும் இருந்திருக்கலாம், அது தெரியல. ஆனால் வந்து ஆக்சுவலி நான் என்ன கேட்குறேன்னா, நீ அங்கே சினிமாட்டோகிராஃபி படிச்சல, படிக்கணும்னு நினைச்சல, ஸோ அந்த விஷயத்த நீ இன்டீரியர்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? தட் இஸ் தேர் ஆக்சுவலி. இப்போ எப்படி சொல்றதுன்னா, பாட்காஸ்ட் ரூம் இல்லைன்னு ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுக்கிறது, நிறையா இன்டீரியர்ஸ்லேயே வீடியோ எடுக்கிற வேலைலாம் இருக்குல்ல. இப்போ அந்த நாலேஜ் இருக்கிறதுனால தான் இப்போ என் வீடியோவுமே நல்லா குவாலிட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரூ. ஆக்சுவலி ஐ திங்க் வி நீட் டு அட்ரஸ் சம்திங். என்னன்னா, இப்போ நம்ம ஒரு கெரியர் எடுத்துக்கிறோம். இப்போ என்னால் அந்த கெரியர் பண்ண முடியல. முக்கியமான விஷயம், எனக்கு ஒரு கெரியர் பிடிக்குது, ஆனால் அந்த கெரியரில் வந்து காசு இல்லை. அப்போ நான் என்ன பண்ணணும்னா, லேட்ரல் திங்கிங். இந்த கெரியரை எடுத்துக்கணும், அந்த ஸ்கில்லை லைட்டாக எடுத்துக்கணும். அதே ஸ்கில்லை வந்து நான் வேற எதில் வந்து நான் காசு இருக்கிற இடத்துல போட்டு மிக்ஸ் பண்ண முடியும்னு பார்க்கணும். யூ கிரியேட் எ நியூ சாஸ். ஸோ அப்படி பண்ணும்போது உனக்கு பிடிச்ச விஷயத்தையும் பண்ணுவேன், அதில் காசும் வரும். யூ வில் ஆல்சோ பில்ட் தட் இன்டு அ ப்ரொஃபஷன். கரெக்ட். நிறைய பேர் வந்து எனக்கு இதுதான்ப்பா பிடிக்கும், ஆனால் வந்து இதை நான் பண்ணுறேன், ஆனால் எனக்கு என்னால் பெரிய ஆள் ஆக முடியலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணால் தே டோன்ட் டூ தட் லேட்ரல் திங்கிங்னு அர்த்தம். ஒரு 2 இடத்த வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு புதுசான ஃபார்முலாவை கிரியேட் பண்ண தெரியல. அது தெரிஞ்சுக்கிட்டா ஐ திங்க் எவ்ரி ஒன் கேன். நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். சரி சொல்லு 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 சொல்லு. நான் அதான் 2 விஷயம் கற்றுக்கிட்டேன்னு சொன்னேன்ல. ஒன்று வந்து நாட் கிவிங் அப், விடாமல் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தால் கிடச்சிரும்னு கற்றுக்கிட்டேன். 2வது வந்து ஒரு விஷயம் நடக்கலைன்னா அதை விட நல்லா நடக்க போகுது இன்னொரு விஷயன்றதை புரிஞ்சுக்கணும். அது நடக்காமல் தடுக்கிறதும் நல்ல விஷயம்தான். யூனிவர்ஸ் இஸ் நாட் கோயிங் டு கிவ் யூ பேட் திங்ஸ். It will only give you better things. It will only give you better things. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். கரெக்டு. இப்போ நான் சொல்கிறேன் பாரு, உண்மையாக ஒன்று சொல்கிறேன். நான் உண்மையாக ஒன்று சொல்கிறேன். சரி, இப்போ என் லைஃப் எடுத்துக்கேன். நான் வந்து ஒரு காலேஜ் டைம் அப்படி படிக்கும்போது ஆக்சுவலி ஒரு 6 சப்ஜெக்ட்னா 6 சப்ஜெக்ட்லையும் காலி நான். ஓகேவா? அட்டண்டன்ஸ் பார்த்தேன்னா வெயிட் பண்ணேன். அட்டண்டன்ஸ் வந்து பிலோ லோ. நான் பேரண்ட்ஸை கூப்பிடணும். ஏன்னா என்னை வந்து சேர்த்து விட்டதே வந்து வீட்டில் வந்து அங்கங்கே கஷ்டப்பட்டு கடன் வாங்கி, இந்த மாதிரி நார்மல் ஃபேமிலி தான், நம்ம கடன் வாங்கி அந்த மாதிரி சேர்த்து விட்டது. எங்கள் அப்பா வந்து சொல்லும் போது, சேர்த்து விடும் போது சொன்னார், என்னை எதுக்குமே கூப்பிட்றாத காலேஜுக்கு, நீங்கள் கூப்பிட்றது ஒரே ஒரு வாட்டி தான் இருக்கணும், அது உன்னோட கிராஜுவேஷன் டேக்கு மட்டும்தான் இருக்கணும், அதுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்றாத. பட் ஆனால் நான் கூப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா அப்படி கூப்பிட்டா தான் என்னால் நெக்ஸ்ட்டு செம் எழுத முடியும். ஸோ அந்த நேரத்தில் வந்து நான் வீட்டில் எங்கள் அப்பா பக்கத்தில் படுக்கும்போது எனக்கு இதெல்லாம் ஓடுது. கஷ்டப்பட்டு சேர்த்து விட்டாங்க, கடன் வாங்கி படிக்க வச்சாங்க, இதெல்லாம் ஓடுது. ஆனால் எனக்கு காலையில் வந்து கூப்பிட்டே போய் ஆகணும். அப்போ வந்து எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி என்ன நீ ஒரு நாள் வந்து காலேஜில் விட்டுரு, இந்த ஒரு நாள் மட்டும் வந்து காலேஜில் விட்டுரு. எங்கள் அப்பா சம்மந்தமே இல்லாமல் பார்க்குறாரு, இவன் எது காலேஜில் விடுன்றான் அப்படின்னு பார்க்குறாரு. சரி வந்துட்டாரு. அப்பா உள்ளே கூப்பிட்டாங்கப்பா, அப்பயே சொல்லிட்டேன், உள்ளே கூப்பிட்டாங்கப்பா. ஹெச்ஓடி வந்து என்னை நிற்க வச்சு எங்கள் அப்பா கிட்ட பயங்கரமான பேசினாங்க, உங்கள் பையன் படிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை,
நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்தீங்க. எங்கள் அப்பா வந்து அழுகுறாரு. ஹோல் கிளாஸ் வரைக்கும் எங்கள் அப்பா அழுகுறாரு. அப்போ எங்கள் அப்பா என்னை பார்த்துட்டு உடனே நான் சொன்னார், உன்னை நான் வந்து படிக்க வச்சதுக்கு இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். இது ஆக்சுவலி இப்போ நான் சொன்னல இது எல்லாமே, இது வந்து ஒரு உண்மை கதையே கிடையாது, சும்மா தான் சொன்னேன். ஏன்னா எனக்கு வந்து இப்போ சொல்கிறேங்க, இது வந்து எனக்கு வந்து டாப்பிக்கே கிடையாது மைண்டில் என்ன பேசணும்னு. நான் அப்படியே உட்கார்ந்துன்னு அது ஃபெயிலியர். ஃபெயிலியர் நான் எதுக்கு அக்செப்ட் பண்ண போறேன்? பயங்கரம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபெயிலியர் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஃபெயிலியர் You வந்து should not accept your failure. ஃபெயிலியர் நான் அக்செப்டே பண்ண மாட்டேன் ப்ரோ. ஆமா, ஒரு 5 நிமிஷம் நல்லா இருந்துச்சா, ஹெவியா இருந்துச்சா, ஓகே. இப்போ வந்து எனக்கு ஒரு பெரிய கோல் இருக்குது, அதை வந்து என்னால் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி எனக்கு தோணும் போது, நான் அந்த கோல்லேருந்து இறங்கி வரணுமா அப்படின்னு சொல்லி என்னை கேட்டால், இல்லை அந்த கோலை வந்து நான் ரெடியூஸ் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக ரெடியூஸே பண்ணக்கூடாது. ஓகேவா? நீ வந்து ரெடியூஸ் பண்ணுற அப்படின்னா உனக்கு ஃபஸ்ட்டு அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கான தகுதி அங்கேயே இழந்துருவ. செகண்ட் வந்து நீ அந்த கோலை அச்சீவ் பண்ணாலும் அது உங்ககிட்ட ரொம்ப நாள் நிலைக்காது. ஓகேவா? கோலை வந்து குறைக்கிறதுக்கு பதிலாக பிரேக் டவுன் பண்ணலாம். அந்த கோலை நோக்கி உன்னை எதெல்லாம் எடுத்துகிட்டு போகுமோ அதெல்லாம் சின்ன சின்னதாக அச்சீவ் பண்ணலாம். ஸோ கிராஜுவலாக நீ அந்த இடத்துக்கு போய் சேருவ. அதுக்கு நீ வந்து குறைக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக குறைக்கக்கூடாது. குறைக்கிறது வந்து நீ உன்னோட கோலை வந்து நீ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்தை வேற ஒருத்தனுக்கு எழுதி வைக்கிறதுக்கு சமம். உன் கோலை நீ குறைக்கிற அப்படின்னா, உன்னோட கோல் உன்னோடது, உன்னால் அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை, ஸ்டார்டிங்கில் இருந்த நம்பிக்கை, நீ அதை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் இருக்கணும். அதை அச்சீவ் பண்ணதுக்கப்புறமும் நீ இது என்னோடது அப்படின்னு சொல்லிக்கிற அந்த ஒரு கர்வம் இருக்கணும் அவங்ககிட்ட. அது இல்லைன்னா வேஸ்ட்டு. சரியா? இப்போ எனக்கு வந்து அந்த பெரிய கோல் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து அதை பிரேக் டவுன் பண்ணுவேன். பிரேக் டவுன் பண்ணி சின்ன சின்னதாக அச்சீவ் பண்ணி அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன். இது என்னோட வழி. நான் வந்து உங்களோட வழியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து க்யூரியஸாக இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படி உங்களோட கோல் உங்களுக்கு பெருசாக தோணுச்சுன்னா? பி அன்ரியல். ரியலாக இருக்கிறதுக்கு தான் அவ்வளோ பேர் இருக்காங்க. நம்மளும் அதுக்கு ரியலாக இருந்துக்கிட்டு ரியலாக இருக்கிறது மீனிங் என்னென்னா ரியாலிட்டி. எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ரியலிஸ்டிக்காக யோசிடா, இது ரியாலிட்டியே இல்லைடா அப்படின்வாங்க. ஓகே, ரியாலிட்டினா என்னென்னா ஆல்ரெடி ஒருத்தன் வந்து ஏதோ ஒன்று யோசிச்சு அதை வந்து பண்ணி இதுதான் ஃபார்மேட்டுன்னு சொல்லி நம்மக்கிட்ட கொடுத்து நம்ம அந்த ஃபார்மேட்டை எடுத்து ஃபாலோ பண்ணி இதுதான் ரியாலிட்டி நம்ம நம்பிட்டு இருக்கோம். சரியா? ஆல்ரெடி இருக்கிற ஃபார்மேட்டை நானும் ஒரு ரியலிஸ்டிக் கோல் செட் பண்ணி நான் பண்ணுறதுக்கு நான் எதுக்கு இருக்கேன்? நீ எதுக்கு வந்து இங்கே உள்ள இருக்கேன்னா ஆல்ரெடி ஒரு விஷயம் இருக்குது, அது இல்லாததை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் நீ இருக்க. ஒரு நாள் வந்து ஏரோப்ளைன் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி மேலே அனுப்பணும்னு சொன்னால் அது பொய். ஆனால் இப்போ அது உண்மை. ஃபோன் வந்து இங்கே உட்காந்துட்டே நான் எங்கே வேணால் பேசலாம், இங்கே உட்காந்துட்டு நான் அமெரிக்காவில் பேசலாம் அப்படின்னா அது ஒரு பொய். ஆனால் இன்னைக்கு அது உண்மை. அன்னைக்கு அது அன்ரியல், இன்னைக்கு அது உண்மை. ஸோ யூ நீட் டு ஹாவ் அன்ரியலிஸ்டிக் கோல்ஸ். அச்சீவ் பண்ண முடியாத அளவுக்கு கோல்ஸ் இருந்தால் தான் உன்னோட ஆக்ஷன்ஸ் வெறித்தனமாக இருக்கும். இல்லைனா யூல் பி போர்ட்ரா. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ரியலிஸ்டிக் கோல் செட் பண்ணிட்டேன். நான் வந்து மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கணுன்றது ஒரு காலத்தில் எனக்கு ஒரு கோலாக இருந்துச்சு. ஓகே, அப்போ வந்து என்னோட ஆக்ஷன்ஸ் வந்து இட் வாஸ் 10-20 times lesser than what I was doing right now. திரும்பி பார்க்கும் போது தான் தெரியுது, ஐயோயோ நான் சின்னதாக செட் பண்ணிட்டேனே, நான் அப்போவே பெருசாக செட் பண்ணியிருந்தா மேபி அப்போவே பெருசாக பண்ணியிருப்பேனேன்னு திரும்பி பார்க்கும் போது தான் தெரியுது. தென் ஒன்லி ஐ டிசைடட் டோன்ட் செட் ஸ்மால் கோல்ஸ். தட் 6 figure-ன்னு வாங்கல, அந்த 1 lakhன்றது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய காசாக இருந்துச்சு. அந்த 1 lakh அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் தட் வாஸ் நாட் அ பிக் திங் ஃபார் மீ. Then you need to set bigger goals. Now you need to set unrealistic goals. எப்படா அதை பண்ண போறன்ற மாதிரி ஒரு மாதிரி you need to be clueless. Goal set பண்ணும்போது எப்படி தெரியுமா இருக்கணும்? You need to know what I am going to achieve. You should not know how I am going to achieve. அப்படி இருக்கும் போது தான் you will figure out. அந்த ஃபிகர் அவுட்ல தான் இருக்கு அந்த ஒரு கியூரியாசிட்டி, ஒரு ஃபன் எல்லாமே. எவனை பார்த்தாலும் ஆப்பர்ச்சுனிட்டியாக தெரியும். எவனை பார்த்தாலும் இவங்கிட்ட ஒரு இது கிடைக்குமா, இவங்கிட்ட ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா, இவங்க கிட்ட என்ன கற்றுக்கிறதுன்னு ஒரு இது இருக்கும். எதுவுமே இல்லை, அச்சீவபிள் கோல்ஸாக செட் பண்ணால் எனக்கு தான் எல்லாமே தெரியுமேன்ற ஒரு ஹெட்வைட் வரும். சின்னதாக கோல் வச்சாதான் உனக்கு ஹெட்வைட் வரும். நீ பெருசாக கோல் வச்சு பாரு, எனக்கு எதுவுமே தெரியலன்னு தோணும். யூ வில் பி ஹம்பிள், யூ வில் பி டவுன் டு எர்த். கரெக்ட். யூ நீட் டு ஹேவ் பிக்கர் கோல்ஸ், அன்ரியலிஸ்டிக் கோல்ஸ். தட் ஒன்லி வில் மேக் யூ ஃபீல் டவுன். And every day you wake up for something bigger.
waking up for smaller things makes you lazy, makes you nothing, and மேக்ஸ் யூ லைஃப் போரிங். makes your life boring. And இன்னொரு விஷயம் என்னன்னா, நீ ஸ்மால் கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீ இன்னொருத்தனை போய் இன்ஸ்பயர் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோயேன், அது ரொம்ப பெரிய தப்பு. நீ பெரிய கோலை செட் பண்ணிட்டு நீ இன்ஸ்பயர் பண்ணனா அவனோட வாழ்க்கையும் பெருசாக மாறும். சின்னதாக கோல் செட் பண்ணிட்டு உன் பக்கத்தில் இருக்கவங்கிட்ட போய் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோயேன், அவனும் சின்னதாக யோசிக்க ஆரம்பிச்சிருவான். ஸோ தேர் இஸ் நோ லிமிட் ஆஃப் செட்டிங் கோல்ஸ். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ஷார்டன் யுவர் கோல்ஸ் ஆர் ரெடியூஸ் யுவர் கோல்ஸ், யூஆர் டூயிங் அ ராங் திங். சரி, இப்போ வந்து நான் கோல் வந்து எனக்கு சிமிலரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ நீ சொன்னல அன்ரியலிஸ்டிக் கோல்ஸ் செட் பண்ணால் நம்ம வந்து ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதை அச்சீவ் பண்ணலை, அதுதான் உண்மை. பட் அன்ரியலிஸ்டிக் கோல் நான் செட் பண்ணேன். எப்போனா, நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 50 டேஸில் எனக்கு வந்து 250K ஃபாலோவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அன்ரியலிஸ்டிக்கான ஒரு கோலை செட் பண்ணேன். ஓகேவா? பட் நான் அதை அச்சீவ் பண்ணனா அப்படின்னு கேட்டால் அச்சீவ் பண்ணல. பட் என்னோடய ஆக்ஷன்ஸ் வந்து டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்காக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு போட்ட 10 வீடியோ விட அதுக்கு அடுத்து போட்ட வீடியோஸில் என்னோடய ஆக்ஷன்ஸ் வந்து டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்காக இருந்துச்சு. என்னோடய ரிசல்ட் செம்ம டீப் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப ஷார்ட் பீரியடில் நான் 100K 250K டச் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு டிசைட் ஆயிடுச்சு. பட் அந்த எண்ட் ஆஃப் த 50th day I had 100K followers. பட் நான் அதை ஃபிக்ஸ் பண்ணலனா மேபி I would have ended up with 50K followers or 70K. When you create unrealistic goals, you will create a new reality. When you create realistic goals, you will not even reach that reality. கரெக்ட். ஆனால் இந்த ஜேர்னியில் ஒன்றே ஒரு மேட்ரு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். என்னென்னா, இந்த ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஒரு வார்த்தை போராடணும். நீ ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கிறதுக்கு நீ போராடி மட்டும்தான் அதை வந்து எடுக்க முடியுன்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும். எனக்கு ஈஸியாக கிடைச்சதுன்னா இட்ஸ் லைக் எப்படின்னா, இருக்கிறத நீ ஈஸியாக எடுத்துட்டு அது பெரிய விஷயமே கிடையாது. நீ போராடி ஒரு விஷயம் எடுக்கிறது தெரியுமா? நான் இது வேணும்னா நான் அதை போராடி எடுக்கிறேன்னா அந்த விஷயத்துக்காக நான் எதுவுமே விடவும் மாட்டேன். நான் போராடி எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சிச்சுன்னா நீ என்கிட்டேருந்து பிடுங்கிட்டாலுமே உங்ககிட்டேருந்து எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். இப்போ நம்ம அக்கௌண்ட் எல்லாமே இருக்குது. உண்டு யாராச்சும் ஹேக் ஆயிடுச்சுன்னு வையேன், நான் போராடி வாங்கினது அது எனக்கு திருப்பி எடுத்துகிட்டு வர தெரியும். எனக்கு திருப்பி நான் அதை பிடிப்பேன். நான் அதை எடுத்துகிட்டு வர ஒரு 500 வீடியோ போட்டு 1 million எடுத்துகிட்டு வந்தேன்னா நான் 300 வீடியோ போட்டு பிடிப்பேன். இந்த ஒரு போராட்ட குணம் நம்மளுக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். சின்ன சின்ன சக்ஸஸ் வரும்போது மேபி கம்மியாகலாம். இந்த சின்ன சின்ன சக்ஸஸ் வரும்போது எல்லோரும் நம்மளை பற்றி பேசுகிறாங்க, அது மேபி கம்மி ஆகலாம். ஆனால் அது நீ ஒரு சக்ஸஸாகவே பார்க்காத. ஏன்னா உன் சக்ஸஸ் எங்கேயோ இருக்குது, ஏதோ ஒரு மூலையில் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், என்னோட மைண்ட் செட் வந்து 1 million கிடையாதுல்ல. நம்மளோட யாரோட மைண்ட் செட்டும் 1 million கிடையாது, பிக் ஹியூஜாக இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது 1 million ஓகே. ஃபார் கொடுத்தவங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொல்கிறது கடமை. அந்த தேங்க்யூ சொல்லிட்டு நான் உனக்கு நிறைய கொடுக்க போகிறேன்ப்பா, நீ வெயிட் பண்ணப்பா, அந்த ஒரு ஆட்டிடியூட் தான் இருக்கணும். திருப்பி போயிட்டே இருக்க வேண்டியது தான். இந்த ஹேக்குலாம் எதுவுமே இதெல்லாம் வந்து ஈகோவாலையும் இந்த இவன் வளர்றானாலையும் வர ஒரு ப்ராப்ளம். வளர்றதும் ஒரு மேட்ரு இருக்குது. என்னதுமா, நீங்கள் ஒரு க்ரோத் ஆகுறேன்னு வையேன், ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. பீப்புள் உன்னை வளர்த்து விட்றாங்கன்னா தே ஓன்ட் லைக் நீங்கள் இருந்தால் உன்னை ஏற்றி விட்ருவாங்க, டகன்னு ஏற்றி விட்ரு. ஆனால் அங்கே நின்று நீ டான்ஸ் ஆடணுன்னா அவங்களுக்கு பிடிக்காது. நீ டான்ஸ் ஆடினாலும் அவங்களுக்கு தெரியாத மாதிரி தான் ஆடணும், என்ஜாய் பண்ணணும் தெரியாமல். ஏன்னா ஒரு ஆட்டிடியூட் இருக்குது பீப்புள் கிட்ட. இது வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியுமா என்னன்னு தெரியல. என்னன்னா, சன் செட் ஆகுது எல்லாரும் ரசிப்பாங்க, சன் ரைஸ் ஆகுது எல்லாரும் ரசிப்பாங்க. ஆனால் 2 மணி வெயில் யாரும் ரசிக்க மாட்டாங்க. வர்றது ஏற்றி விட்றத ரசிப்பாங்க, திரும்பி போகிறத ரசிப்பாங்க. இருந்துகிட்டே இருந்தேன்னா ரசிக்க மாட்டாங்க. ஸோ நீ இருக்கிற இடம் தெரியாமல் அண்டர் டாகாக இருந்தால் தான் மட்டும்தான் முடியும். அண்டர் டாகாக இருந்தேன்னு வைங்க, என்னடா இவன் ஏதோ பண்ணுறான் அப்படி இப்படின்ற மாதிரி போயிட்டு உன்னோட அன்ரியலிஸ்டிக் கோல் ஒன்று வச்சிருக்கல, அதை அச்சீவபிளாக மாற்ற முடியும். ட்ரூ. ஆக்சுவலி இந்த சஃபரிங் டு கெட் த டிசையர், இந்த சஃபரிங் அப்படின்னு சொல்கிறல, எனக்கு வந்து சஃபரிங்கை வந்து நான் வந்து ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டில் வந்து பார்க்குறதுக்கு நான் எனக்கே வந்து ஒரு தியரியை வந்து டேர்ம் பண்ணிக்கிட்டேன். அது பேர் வந்து த ஸ்லிங் ஷாட் தியரி. ஓகேவா? ஸ்லிங் ஷாட்டில் என்ன பண்ணுவோன்னா, இப்படி பிடிச்சி பின்னாடி இழுத்து விட்டோன்னா செம ஃபாஸ்ட்டாக முன்னாடி போகும். ஸோ அந்த பின்னாடி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அடி வாங்குகிறோமோ, மெதி வாங்குகிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ சஃபர் ஆகுறோமோ, உன்னோட ஜேர்னி டுவர்ட்ஸ் த கோல் வில் பி ரியலி ஃபாஸ்டர். நீ இவ்வளோ பின்னாடி போயிட்டு முன்னாடி போனால் கொஞ்சம் தூரத்தில் போய் விடுவேன். நீ எவ்வளோக்கு எவ்வளோ பின்னாடி போறியோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முன்னாடி போவேன். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் வாழ்க்கையில் அடி வாங்குறியா, மெதி வாங்குறியா, நல்லதுக்கு தான். ஏன்னா உனக்கு வந்து டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு நீ முன்னாடி போக போகிற. அதனால்
ஸோ வாழ்க்கையில் பின்னாடி போகிறதையுமே என்ஜாய் பண்ணணும், வாழ்க்கையில் பின்னாடி போகிறதையுமே செலிப்ரேட் பண்ணணும். ஸோ தட் இன்னொரு 10 ஸ்டெப் வந்து சீக்கிரமாக முன்னாடி போவேன். அண்ட் அந்த முன்னாடி போன ஜேர்னி வந்து உனக்கு வந்து அது செம்ம ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். கரெக்ட். ஆனா நீ பின்னாடி போறல, பின்னாடி போகும்போது கூட நீ எந்த லைன்ல இருந்து அதே லைன்ல தான் நிக்கணும், வழி மாறிடக்கூடாது. அது மேட்ரு. பின்னாடி போறதே முன்னாடி அடிக்கிறது தான். நீ அதை விட்டுட்டு இந்த சில பேர் இந்த இது சொல்லுவாங்க, நான் கம்பேக் கொடுக்குறேன். கம்பேக்ன்ற சீனே கிடையாது ப்ரோ. கம் ஃப்ரெண்ட் தான். ஆமா, என்னது இது கம்பேக்? எனக்கு அதெல்லாம் அது வந்து என்னால ஏத்துக்க முடியாது, மதிக்கலன்னு தான் அர்த்தம். ஸோ அது இருக்கக்கூடாது. நம்ம ஒரு விஷயம் மதிச்சா தானே அது நம்மளுக்கு திருப்பியும் கிடைக்கும். உனக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? அதுதான் இல்ல, என்னன்னா போராடணும், இந்த ஸ்லிங் ஷாட் தியரி இதெல்லாம் வந்து ரொம்ப 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 நெசசரியான ஒரு விஷயம். அதாவது இது வந்து ஒன்று இருக்கு, நான் இதை கத்துக்கிட்டா போதும்னு நினைக்க கூடாது. யூ நீட் டு கோ த்ரூ இட். ஏன் அப்படின்னா, நீ எப்போ வந்து when you are going through that problem, when you are going through that reverse phase in your life, you will build that character and strength. அதாவது the biggest mentorன்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட 10 பேர் கத்துக்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் உண்மையாகவே ஸ்ட்ரென்த் எங்கே தெரியுமா இருக்கு? அந்த ஸ்ட்ரென்த், இந்த 10 பேரோட ஸ்ட்ரென்த் எனர்ஜிலாம் இந்த பர்சன் கிட்ட தான் இருக்கு. ஏன்னா இவர் வந்து உட்காந்து உழைச்சி அதை கற்றுக்கிட்டு வந்த ஒரு பர்சன். இவர்கிட்ட வந்து ஒரு வேளை இவர் எல்லாமே தொலைச்சிட்டாலுமே எங்கேருந்து மறுபடியும் பிடிச்சி வரணும்னு தெரியும். ஆனால் ஒரு சீக்ரெட், திஸ் இஸ் த சீக்ரெட் டு பிகம் சக்ஸஸ்ஃபுல், அந்த சீக்ரெட்டை கற்றுக்கிட்டு வந்தவனா அந்த சீக்ரெட் காலி, எனக்கு அப்புறம் காலி. மென்டரிங் ஓகே, ஆனா வந்து புக்க படிச்சனே கால் ஸோ வந்து ஈவன் தோ உனக்கு ஹேக் இருந்தாலும் நீ 10 ஹேக்கை ட்ரை பண்ணி தப்பு பண்ணி கற்றுக்கிட்டு வர்றது நல்லது. இப்போது ரொம்ப சிம்பிள், நம்ம கிளைண்ட்ஸே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கிளைண்ட் சில பேர் வந்து தே ஆர் க்ரோயிங் வெரி ஃபாஸ்ட், சில பேர் வந்து தே ஆர் கோயிங் த்ரூ தட் லர்னிங் ஜர்னி. தட் லர்னிங் ஜர்னி இட் செல்ஃப் இஸ் சக்ஸஸ். அது அவங்க கோத்ரூ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த கோத்ரூ பண்ணுற ஃபேஸில் அவங்க என்ன கற்றுக்குறாங்க, என்ன வந்து வளர்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. பட் we know what is the learning curve that they are going through. அதை அவங்க பண்ணி வந்துட்டாங்க, நம்ம கிட்ட இல்லைனாலும் அவங்க வளர்ந்துருவாங்க. நம்ம கோலே அதுதான். See, if you come here, you need to learn what it takes to become successful. If you learn that, wherever you go, you become successful. சரி, ஓகே. நீ சொன்னல அது வந்து நம்ம கிளைண்ட்டுக்கே நம்ம ப்ராசஸ்லேயே ஒன்று செட் பண்ணுவோம். 3 விஷயம். அதுதான் RRR. என்னன்னா ரீசெட், ரீஸ்டார்ட், ரீஃபோக்கஸ். என்னன்னா இப்போ ஒன்று ஆயிடுச்சு, இது சரியாக ஒர்க் ஆகலன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஃபஸ்ட்டு அதை ரீசெட் பண்ணுவோம். ஃபுல் நம்ம கொடுத்த கண்டென்ட்டே ரீஸ்டார்ட் பண்ணுவோம், திருப்பியே ரீஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த 3 இந்த RRR வந்து எந்த தெலுங்குல எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சு அதே மாதிரி எல்லாமே ஹிட் ஆகிருக்கே. ஆகாத மாதிரி இல்லவே இல்லையே. ஸோ இந்த RRR நம்ம லைஃபுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல் தான். அதுதான் நம்ம கிட்ட இருக்க ஒரு அட்வான்டேஜ். நம்ம வந்து வெறும் ஃபாலோவர்ஸு, வெறும் ரீச்சை வந்து கொடுக்கல, நம்ம வந்து ஹோலிஸ்டிக்கான க்ரோத்தை கொடுக்குறோம். ஆஸ் அ கிரியேட்டராக, ஆஸ் அ ஆண்டர்பிரினராக நம்ம வந்து ஒரு ஹோலிஸ்டிக் க்ரோத்தை கொடுக்கறதுனால தான் ஐ திங்க் வி ஸ்டாண்ட் அவுட். நம்ம கிளைண்ட்டு நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு கிடையாது, இட்ஸ் அ ஜேர்னி. நீ இருந்துட்டு இங்கேருந்து போயிட்டனாலுமே நீ வளர்ந்துருவ. அதுதான் கொடுக்குற விஷயமே அதுதான். ஸோ அதுதான் இது நம்ம லைஃப்பில், அதை நம்ம யார் நம்ம கூட இருக்காங்களோ இவங்க நம்ம விட்டு போனாலும் வளர்ந்துடணும். இது எம்ப்ளாயி எல்லாருக்கிட்டையுமே அப்படி வளரணுன்னா உங்ககிட்ட இருந்ததே வேஸ்ட், உன்னை ஞாபகமே வச்சுக்க மாட்டாங்க. ஒரு நல்ல ஒரு டீச்சர், மென்டர் இல்லை ஒரு லீடர் யாருன்னா அவங்க கூட இருக்கும் போது வளரணும், அவங்கள விட்டு போனதுக்கப்புறம் அவங்க வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கான ஸ்பேஸை நீ உருவாக்கி கொடுத்துட்டேன்னா யூ வான் ஆஸ் அ லீடர். இல்லைனா வந்து உன் கூட இருந்தால் மட்டும்தான் வளரணும்னு நினச்சா அது வந்து இட்ஸ் நாட் அ குட் லீடர்ஷிப் ப்ரோ. உன் கூட இருந்தாலே போதும், வெளில போனாலும் வளரணும். அந்த கேரக்டர் பில்ட் பண்ணுறது தான் மேட்டர். கூட இருந்தால் மட்டும் வளர்ந்து சின்ன பசங்க கேம் ப்ரோ. அது கரெக்ட் ப்ரோ. இது தெரியாமல் பல பேர் என்ன பண்ணுறாங்க, இவங்க கூட போயிடான்னு காண்டு பேச்சு. தம்பியை விளையாடுறது பெரிய கேம் தான், சின்ன கேம் இல்லைனா கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி, ஓகே. நம்ம வந்து இந்த சக்ஸஸ், கோல்ஸ் இதெல்லாம் பற்றி பேசுகிறோம், அண்ட் ஃபெயிலியர், பில்டிங் த கேரக்டர் பற்றியும் பேசுகிறோம். பட் நான் உண்மையாகவே சக்ஸஸ் நோக்கி தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு ஏதாச்சும் சைன் இருக்கா? அண்ட் இஃப் எஸ், வாட் இஸ் தட்? கண்டிப்பாக சைன் இருக்கு அப்படின்னா, நீ வந்து ஒரு கோல் ஒன்று செட் பண்ணியிருப்ப, அந்த கோலை வந்து போகிற வழியில் ஃபெயிலியர்ஸ் பார்ப்ப, கஷ்டப்படுவ, ஸ்ட்ரகிள்ஸை நீ க்ரோ த்ரூ பண்ணி போயிடுவ. அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது இன்னும் நல்லதாக நடந்துருச்சு. இஃப் யூ ஆர் பாசிங் த எக்ஸாம்ஸ் அண்ட் இஃப் யூ ஆர் ஏபிள் டு மூவ் ஆன் த ஹடில்ஸ், யுவர் பாத் இஸ் ஆன் ரைட் வே. கண்டிப்பாக வந்து அது கரெக்டான வழியில் தான் போகுதுன்னு அர்த்தம். நீ ரீச் ஆகிட்டியான்னு சொல்லி உனக்கு தெரிஞ்சிடும்.
ஏன்னா நீ ஒரு கோல் செட் பண்ணியிருப்ப, அந்த இடம் ரீச் ஆயிடுச்சான்னு தெரியும். அதுக்கான வழி வந்து நீ ஒவ்வொன்றா யூ வில் பி செட்டிங் ஸ்மால் கோல்ஸ் இன் த வே. ஒரு கோலையும் நீ கஷ்டப்பட்டு அச்சீவ் பண்ணும்போது, அச்சீவ் பண்ண நீ டிக் போட்டு வர யூ வில் பி ஆன் யுவர் ரைட் பாத். ஸோ இஃப் யூ ஆர் ஆன் த ரைட் பாத், யூ வில் ஆல்சோ பி வின்னிங் ஈச் ஆஃப் யுவர் டாஸ்க்ஸ். ஓகே, எனக்கு வந்து நம்ம சக்ஸஸை நோக்கி போகிறோம் அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக கோல்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் பண்ணி டிக் பண்ணுவோம். தட் இஸ் ஓகே. பட் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் மாறும். என்னென்னா வந்து நம்மளுக்கு நம்ம கூடவே இருந்திருப்பாங்க, அவங்க கூட திடீர்னு வந்து அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு இரலவெண்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அப்போ நீ வளர்ந்துருக்கேன்னு அர்த்தம். காலேஜ் டைமில் பேசினவன் வந்து நீ ஒரு 2 வருஷம் கழிச்சு திரும்ப மீட் பண்ணும்போது அவங்க கூட வேற ஒருத்தங்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ தட் அப்போ வந்து நீ வளர்ந்துருக்க அப்படின்னு அர்த்தம். இல்லை நீ வந்து அவன் உனக்கு மேலே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணால் நீ வளரலன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நீ வந்து ஒரு மாதிரி இரலவெண்ட்டாக ஃபீல் பண்ணுவ. அண்ட் சக்ஸஸோட ஜேர்னி வந்து ரொம்ப லோன்லியான ஒரு ஜேர்னி. ஸோ நீ வந்து யூ லூஸ் பீப்புள், உன் ஃப்ரெண்ட்ஸை லூஸ் பண்ணுவ, உன் கூட உன் ஃபேமிலி மெம்பர்ஸை கூட லூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உன் ரிலேட்டிவ்ஸை லூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி லூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கணும், அது லூஸ் பண்ணி தான் ஆகணும். என்ன கேட்டால் வாய்ப்பு இல்லைனாலும் நம்ம கிரியேட் பண்ணி லூஸ் பண்ணிடுறோம். ஒரு சில பேர்லாம் துரத்தணும் வாழ்க்கையில இருந்து. ஐயா பெரியம்மா. செகண்ட் வந்து இதெல்லாம் லூஸ் பண்ணாலும் யூ வில் ஸ்டில் ஃபீல் ஓகே. சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவேன், எனக்கு நீங்களாம் தேவையே இல்லைடா அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரிலாம் நீ வந்து ஒரு சில சயின்ஸை ஃபேஸ் பண்ணுற அப்படின்னா யூ ஆர் ரெடி டு பி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். அண்ட் யூ ஆர் ஆல்சோ ஆன் த பாத் டு பி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆக்சுவலி வாட் தே டோல்ட் வாஸ் ரைட், பட் ஐ வில் டெல் யூ இன் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். இதையே நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நீ வந்து உன்னோட வழியில் போயிட்டுருக்க அண்ட் அது உங்ககிட்ட கிட்ட வருது. ஃபஸ்ட்டு எப்படின்னா, திஸ் இஸ் ஹவு இட் வில் ஒர்க். ஃபஸ்ட்டு நீ ஒன்று ஆசைப்படுவேன். நீ ஆசைப்பட்ட உடனே உனக்கு வந்து ஒரு 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 ஹாப்பினஸ்ஸு, ஒரு எக்ஸைட்மெண்ட்டு இதெல்லாமே இருக்கும். உடனே நீ அதை போய் ட்ரை பண்ணுவேன். உண்மையாகவே உனக்கு அது வர்றதுக்கான தகுதி இருக்குன்னா என்ன தெரியுமா நடக்கும்? உடனே அதுக்கான விஷயங்கள்லாம் உனக்கு அலைன் ஆக ஆரம்பிக்கும். நீ எடுக்கிற ஸ்டெப் எல்லாமே நடக்கும். நீ ஃபஸ்ட்டு அந்த நடந்து உனக்கு அந்த டேஸ்ட்டை பார்த்துருவேன். டேஸ்ட்டை பார்த்த உடனே கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுக்க போக ஃபுல்லாக நடக்காது எதுவுமே. யூ வில் ஃபேஸ் ஃபெயிலியர்ஸ், யூ ஃபேல் ஹார்ட்ஷிப்ஸ். என்னடா ஃபஸ்ட்டு நடந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் எதுவுமே நடக்கலையே அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கும். திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேஸ். திஸ் இஸ் த ஃபில்டரிங் ஃபேஸ் ஆஃப் யூ ரீச்சிங் தட் கோல். ஏன்னா எந்த உலகத்தில் எவனுக்கு கோல் இல்லை, யாருக்கு ஆசை இல்லை, யாருக்கு பெருசாகணும்னு ஒரு இது இல்லை. எல்லாருக்குமே ஆசை இருக்குது. எல்லாருக்குமே வெறி இருக்கான்னு கேட்டால் தட்ஸ் த கொஸ்டின். ஓகே, வெறி இருந்தால் தான் நீ அதை கிராஸ் பண்ணி போக முடியும். ஸோ எல்லாருக்குமே அது இருக்கும் போது அந்த ஃபில்டர் வரும், ப்ராப்ளம்ஸ் வரும். எப்படிலாம் வரும்னா, ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப் ப்ராப்ளம்ஸ், என்னெல்லாம் நம்மளால் எமோஷ்னலாக நம்மளை டேக் அவே பண்ண முடியுமோ ஆல் எமோஷ்னல் ப்ராப்ளம்ஸ் வில் கம், ஆல் ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் வில் கம், ஆல் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் வில் கம். பட் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீ வந்து கோத்ரூ பண்ணிட்டு இன்னுமே அந்த விஷயத்தை நீ என்ஜாய் பண்ணுற அப்படின்னா அப்போ உனக்கு வந்து தகுதி இருக்குன்னு அர்த்தம். ஸோ யூ வில் ஃபேஸ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் நீ கிராஸ் பண்ணி வருவேன். கிராஸ் பண்ணி வரும்போது ப்ராப்ளம் செட்டில் டவுன் ஆகும்னு நீ நினைப்ப. பட் ப்ராப்ளம்ஸ் வில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நீ இன்னும் க்ளோஸாக போயிட்டு இருக்கேன்னு அர்த்தம். இன்னும் அதிகமாகும். அதையும் நீ தாண்டி போயிட்டேன்னு வச்சுக்கோ. யூ ஓப்பன் த விண்டோ, யூ see the light, you see the success. ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நீ நினச்சதை லைட்டாக பார்ப்ப. ப்ராப்ளம்ஸ் பிக்கர் ப்ராப்ளம்ஸ், யூ கிராஸ் இட். இது தாண்டறதுக்கு உனக்கு அந்த வெறி இருக்கணும். அது தாண்டி நீ போயிட்டு அந்த விஷயம் ஓப்பன் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் உனக்கு ஃபுல்லாக பூ பாதை தான். ஸோ அதை வந்து யூ நீட் டு கோ த்ரூ திஸ் இஸ் ஹவு த ஜர்னி ஆஃப் சக்ஸஸ் லுக்ஸ் லைக். இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம கற்பனையாக சில விஷயம் நினைப்போம்ல, நம்ம கற்பனையாக நினைக்கிற எல்லா விஷயமுமே நிஜமாக்கலாம். நம்மளால ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ண முடியுதுன்னா நடத்த முடியும்னு அர்த்தம். அதெல்லாம் இன்ட்யூஷனு, கொடுக்குற இன்ட்யூஷனு. தம்பி இதெல்லாம் நீ பண்ண முடியும்னு வந்து உனக்கு கொடுக்குற இன்ட்யூஷனு. அது நீ வந்து நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி போனால் உன் நல்லா இருக்காது, உன் லைஃப் நல்லா இருக்காது. அதை வந்து ஓகே வந்திருக்கா, அது என்னமா மாற்ற முடியும்னு பார்த்தா யூ வில் பி சக்ஸஸ். பயத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு வழி இருக்கு. எப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு சினாரியோ விஷுவலைஸ் பண்ணுவோம். டெடெக்ஸ் டாக்குக்கு வந்து நம்ம எல்லாரும் போகிறோம்னு சொன்ன உடனே
சின்னதாக ஒரு பயம் உள்ள வரும். போய் என்ன பேச போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. நம்ம என்ன பண்ணலான்னா, என்ன பாசிபிள் நடக்கிறதுக்கு என்னெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கோ அதெல்லாம் விஷுவலைஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு வந்து போகிறீங்க, பயங்கரமாக பேசுகிறீங்க, கலக்குறீங்க, கிளாப் வருது, கீழே இறங்கிறீங்க, ஃபஸ்ட்டு சினாரியோ முடிஞ்சிருச்சு. செகண்ட் வந்து போயிடுறீங்க, பாதி பேசிக்கிட்டே இருக்கீங்க, டப்புன்னு நின்ட்டீங்க. ஓகேவா? நின்னதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்க. மூச்சு இழுத்து விடுவீங்க, அப்படி நடந்துக்கிருந்து சுற்றிட்டு ஒரு ஜோக்கை சொல்லிட்டு ஆரம்பிச்சிடுறீங்க. செகண்ட் ஃபெயிலியர் எப்படி சமாளிக்கலான்னு சொல்லி ரிக்கவரி பிளானையும் நீங்கள் போட்டுடுறீங்க. இப்போது இந்த மூணுத்தையுமே நீங்கள் வந்து பிளான் பண்ணிட்டா, சக்ஸஸ் என்ன நடக்க போகுதுன்னு விஷுவலைஸ் பண்ணிட்டு, ஃபெயிலியரையும் விஷுவலைஸ் பண்ணிட்டு, அதுக்கான ரிக்கவரி பிளானையும் நம்ம விஷுவலைஸ் பண்ணிட்டா தோக்கிறதுக்கான வழி இருக்காது. ஓகேவா? ஈஸியாக வந்து அந்த ஃபெயிலியரை நம்மளால் ஹேண்டில் பண்ணுற முடியும். எக்ஸ்பெக்ட் த பெஸ்ட், ப்ரிப்பேர் ஃபார் த worst. கரெக்ட். இது எல்லாத்தையுமே நம்ம ப்ரிப்பேர்டாக இருந்தால் கண்டிப்பாக வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. It cannot be just. It might be worst. சக்ஸஸ் ஆகிறதுக்கான எல்லா வேலையுமே பார்ப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் வந்து கைக்கு வர மாதிரி இருக்கும், ஆனால் வராது. அது எதனால் தெரியுமா? இப்போ வந்து நம்மளோட லைஃப்பை வந்து நம்மளோட சோலை வந்து ஒரு பாட்டுன்னு நினச்சிக்கோங்க, சரியா? அந்த பாட்டில் வந்து உனக்கு இருக்க ஆசைகள், உனக்கு இருக்க டிசையர்ஸ் எல்லாமே வந்து அதில் போட்டு நீ ஆல்ரெடி ஃபில்டாக வச்சுருக்க, ஓகேவா? பட் நீ ஆசைப்படுற விஷயங்கள் வெளியில் இருக்குது இந்த யூனிவர்ஸில். அது உங்ககிட்ட வரணும் அப்படின்னா யுவர் லைஃப் ஹேஸ் டு பி எம்டி. உன்னோட லைஃப்பில் அதுக்கான ஸ்பேஸ் இருக்கணும். நீ ஆல்ரெடி எல்லாத்தையும் போட்டு குவிச்சு வச்சுருக்க, உன்னோட டிசைர்ஸ் வச்சுருக்க, உன்னோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வச்சுருக்க, எல்லாத்தையுமே நீ போட்டு குவிச்சு வச்சுருக்க அப்படின்னா அந்த பிளெஸ்ஸிங் வந்து உன் லைஃப்குள்ளே வர்றதுக்கான ஸ்பேஸே இருக்காது. அந்த பாட்டை வந்து நீ வந்து காலி பண்ணணும். உன் டிஸ்ட்ராக்ஷன்ஸை வெளியே தள்ளணும், உன் டிசைர்ஸை கம்மி பண்ணிக்கணும். அந்த மாதிரி விஷயங்களை நீ கம்மி பண்ண உனக்கு தேவையான நீ கரெக்டாக உனக்குன்னு லைஃப் என்ன வச்சுருக்கோ, இந்த யூனிவர்ஸ் என்ன வச்சுருக்கோ, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பெரிய பிளெஸ்ஸிங்காக வந்து உன்னோட பாட்டை ஃபில் பண்ணும். அப்போ நீ ஃபுல்ஃபில்டாக ஃபீல் பண்ணுவேன். நிறைய பேர் வந்து இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை வச்சு பாதி ஃபில் பண்ணுறதுனால அவங்களுக்கான சக்ஸஸ் வந்து இங்கே வருது, பட் அவங்களால அதை வந்து அனுபவிக்க முடியல. You need to let go your distractions to allow the important things. இப்போ பாட் இருக்குது, அந்த பாட் உள்ள ஹார்ட் ஒர்க்கு, ஸ்மார்ட் ஒர்க்கு, எல்லா திங்ஸும் இருக்குது. கூட டிஸ்ட்ராக்ஷன், ஈகோ, இதெல்லாமே வச்சுருக்கேன். உனக்கு எது வேணாதோ வெளியே தள்ளிட்டு அதை யூனிவர்ஸ் கொடுக்கறத உள்ளே வைக்கணும். எம்டி த வெசல் டு மேக் இட் ஃபில்டு வித் குட் திங். ரெடியூஸ் பண்ணுமா கோலை அப்படின்னு சொல்லி நடுவில் ஒரு டாபிக் போச்சுல, அந்த இடத்துல எனக்கு இந்த ஒரு விஷயம் ஆட் ஆன் பண்ணணும்னு வந்துச்சு. இப்போ வந்து மேரத்தான் ஒன்று ஓடுற நீ நினைக்கிற ஒரு 3 மாசத்துல நான் இந்த மேரத்தான் ஓடி ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். 3 மாசம் முடியும் போது உன்னால் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லி உனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லோ ஆகுது. அந்த மாதிரி டைமில் நீ போய் 100 மீட்டர்ஸும் ஒன்று ஓடலாம். இன்னொன்று அந்த கோலை கிவ் அப் பண்ணாமல் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இன்னும் ஒரு 6 months நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். லெட்ஸ் ட்ரெயின் அகெயின். திரும்பவும் ட்ரெயின் பண்ணி திரும்ப 6 months வரும்போது கண்டிப்பாக உன்னால் ஓட முடியும். நீ 3 மாதத்தில் ஓட முடியும்னு நினச்சி ஒரு வேகத்தில் வந்திருப்ப, திரும்ப 6 months ஆகும்போது திரும்ப இன்னொரு வேகத்தில் ஓடுவ, திரும்ப இன்னும் உன்னால் பண்ண முடியும். ஸோ ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீ வந்து அந்த இடத்துல இன்க்ரீஸ் த எஃபர்ட் பை இன்க்ரீஸிங் த டைம் லைன். நீ ஒரு இடத்துல சொன்ன அந்த விஷயத்த ஐ வாண்டட் டு ஆட் ஆன் அட் தட் டைம். சரி, இப்போ நீ வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால, ஸோ அந்த ரெடியூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற ஜேர்னியில் நான் எப்படி ட்ராவல் பண்ணணும்? ரூத்லெஸ்ஸாக ட்ராவல் பண்ணால் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படி ட்ராவல் பண்ணணுமா, இல்லை எப்படி கேர்ஃபுல்லாக ஆக்சுவலாக ரூத்லெஸ்ன்றது ஒரு கெட்ட வார்த்தை இல்லை. ரூத்லெஸ் வந்து நீ கருணை இல்லாமல் இருக்கிறது ரூத்லெஸ் இல்லை. ரூத்லெஸ் அப்படின்றது ஃபோக்கஸ்டாக, டிசிப்ளின்டாக உன்னோட ஆக்ஷன் பிளானை நீ பண்ணுறது தான் வந்து ரூத்லெஸ்ன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த வழி பாதையில் நீ ரூத்லெஸ்ஸாக இருக்கலாமான்னு கேட்டால் ரூத்லெஸ்ஸாக இருக்கலாம். உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீ ஜிம் போகும்போது உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாடா மச்சான் பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்கன்னா, நீ பார்ட்டியே உனக்கு பிடிச்சிருந்தாலும் உனக்கு அந்த ஜிம்மு தான் முக்கியம்னா நீ அந்த இடத்துல ரூத்லெஸ்ஸாக இருக்கணும். வர முடியாதுன்னு சொல்லணும். அதுக்கு பேர் தான் ரூத்லெஸ். இங்கே வேறு அதே போல் நான் என்ன யோசிக்கிறேன்னா, நீ ரூத்லெஸ்ன்னு சொல்கிறது வந்து எல்லாருமே எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட்டு மென்னாக இருந்தாலுமே ஏமாறுறது எப்போ தெரியுமா? அவன் எப்போ இன்னொருத்தனுக்கு இறக்கவும் பார்க்குறானோ அப்போ ஏமாறுவான். இவன் பாவம், இவன் கற்று தரலாம் அப்படின்னு நினச்சானா அவன் வைப்பான் திருப்பி. நிஜமா நீ இது வந்து இந்த வழியை வந்து யாருமே
நம்ம ஏன்னா நீ அவனே கஷ்டப்பட்டு தான் இருந்திருப்பான்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் நான் இறக்கப்பட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவனை எப்படி பார்த்துப்போம்? அப்படி பார்த்துக்கும் போது அவன் ஒன்று பண்ணுவான். நீ வெளியே போய் வளருது அது பிரச்சனை இல்லை, ஆனால் நமக்கே பின்னாடி ஒன்று அடிச்சுட்டு போகும்போது அதுதான் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஏமாற்றமே வந்து இறக்க குணத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, ரூத்லெஸ்ஸாக இருக்கலாமா இருக்கக்கூடாதா? யூ நீட் டு பி அப்சல்யூட்லி ரூத்லெஸ். ஏன்னா ஒரு கோலை நோக்கி போகும்போது அதாவது எதுவுமே அச்சீவ் பண்ணுறது ஈஸி இல்லை, ஆனால் எல்லாமே அச்சீவ் பண்ணுறது பாசிபிள். ஏன் ஈஸி இல்லைன்னா யூ வில் ஹாவ் 10 அதர் திங்ஸ் which is not important for that one thing to do. அதனால நீ அதிலலாம் பண்ணுறதுக்கு உள்ளே போயிட்டேன்னா யூ வில் கெட் நீ டீவியேட் ஆகிடுவேன். ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் எனக்கு இந்த ஒரு விஷயத்தை அட்டைன் பண்ணுறதுக்கு இந்த 4 விஷயம் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னா இந்த 4 விஷயம் மட்டும்தான் நான் பண்ணுவேன். இந்த 4 விஷயத்தில் என் ஃபேமிலி இன்க்ளூட் ஆகலை, இந்த 4 விஷயத்தில் என்னோட ஹாப்பினஸே இன்க்ளூட் ஆகலை, இந்த 4 விஷயத்தில் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறது கூட இன்க்ளூட் ஆகலைன்னா தட் இஸ் ஓகே. நீ நிம்மதியாக இருந்து என்ன பண்ண போகிற? நீ சந்தோஷமாக இருந்து என்ன பண்ண போகிற? ஓகே, நீ எத்தனை வாட்டி நான் போய் பார்ட்டியில் டான்ஸ் ஆடி சந்தோஷமாக இருந்து வளர்ந்துருக்கேன்? கரெக்ட். நீ எத்தனை வாட்டி ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருந்திருக்க? வாய்ப்பு. நீ எத்தனை வாட்டி ரிலாக்ஸாக உட்காந்து இன்னைக்கு நான் வேற லெவலில் வளர்ந்துட்டேன்னா சொல்லியிருக்கேன்? இல்லைல்ல. அப்பெல்லாம் வந்து அது தேவையில்லாத விஷயம். உன்னோட வேலை என்ன? இது அட்டைன் பண்ணுமா? அதுக்கு இந்த 4 விஷயம் இருக்குது, அதை மட்டும் பண்ணிட்டு போ. அதை பண்ணுறதுக்கு யூ நீட் டு பி ரூத்லெஸ். சம்டைம்ஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வில் கம் அண்ட் சே, மச்சான் நீ ரொம்ப உன்னையே போட்டு கஷ்டப்படுத்திக்கிறடா. அது ஏன் வேலை, நான் பண்ணிக்கிறேன், உனக்கு என்ன? ஆக்சுவலாக பி ரூத்லெஸ் டு சாக்ரிஃபைஸ். Yeah, I mean, you need to sacrifice everything to focus on that one thing because that is the most important thing for you to achieve. அது நீ அச்சீவ் பண்ணிட்டேன்னா மேட்டர் என்ன தெரியுமா? நீ அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் வந்து கேட்பானுங்க, எப்படா பண்ண எனக்கும் சொல்லி கொடுறா. கரெக்டு. நீ ஆனால் சொல்லி கொடுக்கணும். கொடுக்குறேன். நீ சொல்லி கொடுக்கணும். விஷயம் என்ன தெரியுமா? நீ ஒருத்தனுக்கு சொல்லி கொடுத்து அவன் உன்ன மாதிரி வர ட்ரை பண்ணணும். அவன் உன்ன மாதிரி வர ட்ரை பண்ணாதான் நீ நல்ல டீச்சரு. ஆனால் உன்ன மாதிரி வர ட்ரை பண்ணும் போது நீ 10 வாட்டி எக்ஸ்ட்ரா போயிடணும். நான் சொல்லி கொடுத்துட்டேன், நான் பெருசாகிட்டேன்னு நீ உக்கான்ட்டேன்னு வச்சுக்கோ, அவன் உன்னை விட மேலே வருது அவனோட உரிமை. யூ நீட் டு க்ரோ, யூ நீட் டு மேக் அதர்ஸ் க்ரோ, அட் த சேம் டைம் யூ நீட் டு கீப் க்ரோயிங். நீ எப்போ நிற்கிறியோ மற்றவங்க மேலே போயிடுவாங்க. எவ்ரி ஒன் ஆர் ஹியர் டு க்ரோ, நோ ஒன் இஸ் ஹியர் டு டேக் ரெஸ்ட். இஃப் யூ ஆர் டேக்கிங் ரெஸ்ட் யூ கேனாட் ஆஸ்க் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சக்ஸஸ். இப்போ வந்து நம்ம ரூத்லெஸ்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்ல, என்னோட வால்பேப்பரே வந்து பி ரூத்லெஸ் டு யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது தான் என்னோட ஃபோன் வால்பேப்பரே. ரூத்லெஸ்ஸாக இருக்கிறது நான் வந்து இது எப்போ வச்சேன் அப்படின்னா, எனக்கு கொடுத்த ஒரு வேலை நான் பண்ணல, ரொம்ப நாளாக வந்து லத்தாஜிக்காக இருந்துட்டேன். அதனால் வந்து லைக் ஒரு பெரிய பிளண்டர் நடந்துருச்சு. அப்போ தான் முடிவு பண்ணேன், நீ வாழ்க்கையில் எந்த தப்பு பண்ணாலும் உனக்கு மன்னிப்பே கிடையாது, அதுவும் நீ பண்ணனா உனக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு நான் என்னை பார்த்தே சொல்லிக்கிட்டேன். நீ வாழ்க்கையில் ஒரு விஷயம் பண்ணனா உனக்கு மன்னிப்பு கிடையாது, நீ அடுத்த நிமிஷம் அதை சரி பண்ணணும், அதுக்கு என்ன வேலையோ அதை உடனே பண்ணணும். நீ உனக்கு தூக்கம் கெட்டு போதா போகட்டும், உனக்கு வேலை கெட்டு போதா போகட்டும், உன் கூட இருக்கிறவங்க விட்டு போகிறாங்களா போகட்டும், நீ அந்த விஷயத்த சரி பண்ணுற வரைக்கும் உனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படிங்கிறத வந்து நான் செட் பண்ணேன். அதுக்கப்புறம் எந்த தப்பு நடந்தாலுமே அதை அட்லீஸ்ட் ஒரு 2 டேஸில் சால்வ் பண்ணுறத ஒரு ஹேபிட்டாகவே மாற்றிட்டேன். ஓகேவா? இது வந்து எதனாலனா, நான் என்கிட்ட ரூத்லெஸ்ஸாக இருந்தேன். எனக்கு வேலை இருந்துச்சுன்னா என்னால் தூங்க முடியாது, பிகாஸ் தட் பிகம் அ ஹேபிட். ஓகேவா? வாழ்க்கைனா சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், பரவாயில்ல தப்பு பண்ணுறது தான் நார்மல் தான் அப்படின்னு சொல்லுவானுங்க. அண்ட் நம்ம அதை வந்து ஆப்போசிட்டாக பேச நம்மளை பூமர்னு சொல்லுவானுங்க. ஓகேவா? நீ பூமர்னு சொல்லிட்டு இருந்து தப்பு பண்ணிட்டே இருந்தனா நம்ம வாயில போட்டு மென்ட்டு துப்பிட்டு போயிடுவாங்க. இல்ல அது கூட பண்ண முடியாது, உனக்கு பூமர் வாங்குறது கூட காசு இருக்காது ப்ரோ. ஆனா இன்னொன்னு பாரு, அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் பூமர் ₹1 தான், அதுவே வாங்க வக்கீல். நான் ஒரு கமெண்ட்ல பார்த்தேன், இவரை பூமர் நிறைய சொல்லியிருக்காங்க. நீங்க அதை எப்படி அட்ரஸ் பண்ணீங்க? See, I'm actually அவன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டான். சரியா? அதனால வந்து ஒரு விஷயம் தப்பு பண்ற, பி ரூத்லெஸ் டு யுவர் செல்ஃப். உன்னை கரெக்ட் பண்ணுறதுக்கு யாரும் இங்கே இல்லை, உன்னை அவனும் கரெக்டும் பண்ண மாட்டான், நீ தான் உன்னை கரெக்ட் பண்ணிக்கணும். அதனால வந்து பண்ணிக்கோ.
அப்படி அது உன்னோட கடமை. பண்ணாதான் அச்சீவ் பண்ண முடியும். அதை பண்ணாதான் அச்சீவ் பண்ண முடியும். ஒன்று என்ன மேட்டர்னா, இது வந்து இந்த பூமர்லாம் சொல்கிறாங்களே, இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த விஷயத்த செய்ய முடியாது, இந்த விஷயம் பண்ண முடியாது, அவங்க செட் பண்ணி வச்சுருப்பாங்க. எது வரைக்கும்னா, நான் செஞ்சு காட்டுற வரைக்கும். அதுக்கப்புறம் நான் செஞ்சு காட்டிட்டேன்னா, அந்த செய்ய முடியாதுன்ற வார்த்தையே இருக்காது. அதை மாற்றுறது என்கிட்ட தான் இருக்குது. ஒருத்தன் வந்து அவ்வளோதான் வாழ்க்கை முடிச்சுக்கலாம், இவங்க பேசுறதுனால இந்த சொசைட்டி கிரியேட் பண்ணலாம், அவ்வளோதான் வாழ்க்கை முடிச்சுக்கலாம் அப்படின்னு அந்த நிலைமைக்கு ஒருத்தன் போயிட்டானோ, அவன் திருப்பி வந்துட்டான்னு வையன், அவன் வந்து எவன் சொன்னானோ இல்லை யாருமே வாழ முடியாத வாழ்க்கையை அவன் வாழ்ந்து காட்டுருவான். இந்த வாழ்க்கையை வாழ முடியாது, நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டு அங்கே ஒரு டிசிஷன் எடுத்துட்டானா, அவன் வந்து இந்த உலகத்தில் எவனுமே வாழ முடியாத வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவான். இந்த ஆட்டிடியூட் வேணும். நீ அந்த எட்ஜுக்கு போயிட்டு வந்துட்டேன்னு வைங்க, அந்த டீப் எமோஷனுக்குள்ளே போயிட்டு வந்துட்டேன்னா இதுதான் நடக்கும். இது நடக்கும்போது நீ நிறைய ஃபேஸ் பண்ணுவேன். என்னென்னா, உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்காது, மரியாதை கிடைக்காது. ஓகேவா? இது வந்து சின்ன ஒரு மேட்ரு இருக்குது. என்னென்னா, இப்போது எல்லாரும் சொல்லுவாங்க கர்வம் இருக்குது, சில பேருக்கு இவனுக்கு இவ்வளோ பெரிய கர்வம் இருக்குது. நீ என்னை வந்து மதிக்கலைன்னா எனக்கு கர்வம் கிடையாது, நான் செய்கிற வேலையை மதிக்கலைன்னா நான் கர்வப்படுவேன் தான். ஏன்னா நீ அது கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட். இது வந்து இளையராஜா சார் கரெக்டாக பொருந்தும். நீ யாரெல்லாம் இளையராஜா சாரை வந்து அவர் கர்வம் பிடிச்சவர்னு சொன்னான்னா, என்ன நீ அவர் போட்ட இசையில் தான் நீ வந்து வளர்ந்தே வந்த, அந்த மனுஷனுக்கு இப்போ இல்லைன்னாலே நீ மரியாதை கொடுக்கலன்னா கோவப்படுறதுல நியாயமே இல்லை. இப்போ அவர் அச்சீவ்மெண்ட்டுன்னு சொன்னார்ல, இப்போ அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ரோட் மேப் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ரோட் மேப் நான் பிஸ்னஸ்க்குள்ளே இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் கற்றுக்கிட்ட விஷயம். இது வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ், இந்த கூகுள், அமேசான் அந்த மாதிரி கம்பெனிஸ் ஃபாலோ பண்ணுற ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஸோ அது வந்து OKR அப்படின்னு சொல்லுவாங்க. OKRனா ஒப்ஜெக்டிவ் கீ ரிசல்ட்ஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், உன்னோட கோல் வந்து இஸ் டு பிகம் ரிச்னு வச்சுக்கலாம், சரியா? பட் அது வந்து ஸ்பெசிஃபிக்கான கோலான்னு கேட்டால் கிடையாது. ஸோ உன்னோட ஒப்ஜெக்டிவ் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். ஸோ ஐ வாண்ட் டு லேர்ன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் பிகம் ரிச், இதுதான் உன்னோட ஒப்ஜெக்டிவ். ஸோ அதை வந்து நீ வந்து அதை வந்து கீ ரிசல்ட்ஸாக பிரேக் டவுன் பண்ணணும். கீ ரிசல்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் 5 இருக்கலாம், மினிமம் 3 இருக்கணும், சரியா? இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஃபஸ்ட்டு கீ வந்து நான் வந்து இந்த டைம்குள்ளே மெட்டா ஆட்ஸும் கூகுள் ஆட்ஸும் படிக்கணும். செகண்ட் கீ வந்து நான் இந்த டைம்குள்ளே இந்த பீப்புளோட வெபினார்ஸை அட்டன் பண்ணணும், செமினார்ஸை அட்டன் பண்ணணும். தேர்ட் கீ வந்து நான் இந்த டைம்குள்ளே இத்தனை கிளைண்ட்ஸை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உன்னோட கீ. ஓகேவா? அந்த ஒவ்வொரு கீக்கும் ஒரு ரிசல்ட் இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கீ இந்த மெட்டா ஆட்ஸ் கூகுள் ஆட்ஸ் படிக்கிறது மூலியமா நான் என்ன அச்சீவ் பண்ணுறேன், நான் வந்து இந்த வெபினார்ஸ் அட்டன் பண்ணுறது மூலிமா என்ன அச்சீவ் பண்ணுறேன், நான் இத்தனை கிளைண்ட்ஸ் எடுக்கிறது மூலிமா இவ்வளோ ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ உன்னோட பெரிய கோல் சின்ன சின்ன கீ ரிசல்ட்ஸாக பிரேக் டவுன் ஆயிருக்கு. நீ ஒன்று அச்சீவ் பண்ணனா உனக்கே தெரியும் நீ அந்த கோலை நோக்கி ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நீ செகண்ட் கீ அச்சீவ் பண்ணனா இந்த கோலை நோக்கி இன்னொரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்க. தேர்ட் ஸ்டெப் அச்சீவ் பண்ணனா இன்னும் கிட்ட போயிருக்க. எண்ட் ஆஃப் த டே நீ அந்த கோலை போய் அச்சீவ் பண்ணுவ. நிறைய பேருக்கு வந்து பிரேக் டவுன் பண்ண முடியாததுனால அந்த கோல் வந்து ரொம்ப பெருசாக தெரியுது, அதனால் அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே வந்து விட்டு கொடுத்துட்றாங்க. என்ன கேட்டேன்னா இது ஒரு பர்ஃபெக்டான ஃப்ரேம் ஒர்க் டு அச்சீவ் யுவர் கோல்னு நான் சொல்லுவேன். இஃப் யூ வாண்ட் டு அட்டைன் அ கோல், ஃபஸ்ட்டு செட் அன்ரியலிஸ்டிக் கோல்ஸ். ஓகே, வென் யூ செட் அன்ரியலிஸ்டிக் கோல்ஸ் ஆஸ் அ பர்சனாகவே நீ மாறிடுவேன். ஒரு பெரிய கோல் ஃபிக்ஸ் பண்ணுற அப்படின்னா அதை எப்படி பண்ணணும்னு உனக்கு தெரியாது, ஆனால் அதை பண்ணணுன்ற நம்பிக்கை உனக்கு இருக்குன்னா உன்னையே நீ எவால்வ் பண்ணிப்ப, உன்னையே நீ மாற்றிப்ப. அந்த பர்சன் கிட்ட ஒரு தேர் வில் பி அன் எனர்ஜி டு டூ சம்திங். இந்த எனர்ஜி உன்னை எல்லாமே படிக்க வைக்கும், எல்லாமே பார்க்க வைக்கும், எல்லாத்தையுமே கேட்க வைக்கும். உன்னை ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டிக் பர்சனாக மாற்றும். எதை பார்த்தாலுமே ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்ப்பேன். இந்த பர்சனை பில்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்கிறேன். தேர் இஸ் சிஸ்டம்ஸ் இம்பார்ட்டன்ட், ப்ராசஸஸ் இம்பார்ட்டன்ட், பட் இந்த சிஸ்டம்ஸ் ப்ராசஸஸை ஃபாலோ பண்ணுற மனுஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மனுஷனா ஃபஸ்ட்டு நம்ம பில்ட் ஆகணும். ஓகே, அந்த கேரக்டரை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணணும். அந்த பர்சனை நீ பில்ட் பண்ணிட்டேன்னா தென் யூ நீட் டு கீப் ஆன் ஹிட்டிங் த கோல்ஸ். விஷயம் என்னன்னா 100 விஷயம் பண்ணணும். 100 விஷயம் பண்ணால் 2-3 விஷயம் ஒர்க் அவுட் ஆகும். அந்த 2-3 விஷயம் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு நீ 97 ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணணும். அந்த 97 ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீ ரெடி ஆகணும் டு கெட் த 3 இம்பார்ட்டன்ட் சக்ஸஸ். ஒன்ஸ் யூ கெட் த 3 இம்பார்ட்டன்ட் சக்ஸஸ், கோ ஃபார் த நெக்ஸ்ட் 100. இந்த மாதிரி நீ கீப் ஹிட்டிங் த பால்ஸ், கீப் ஹிட்டிங் த கோல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது யூ வில் பிகம் அ நியூ பர்சன் ஆல் டுகெதர். யூ வில் நெவர் கெட் யுவர் கோல்ஸ்
for the work that you do, you will always get what you deserve as a person. இதெல்லாம் நீ பண்ணும்போது you will become a new person. அந்த நியூ பர்சன் மாறின உடனே ஆட்டோமேட்டிக்காக திங்ஸ் வில் ஃபாலிங் அண்டர் பிளேஸ். ஸோ பேசிக்கலி நீ என்ன பண்ணுற தெரியுமா, யூ ஆர் ப்ரிப்பேரிங் அ வெசல். ஃபர்ஸ்ட் நீ ஒரு சின்ன சொப்பு சாமா மாதிரி இருந்திருப்ப, அதில் எவ்வளோ ஊற்ற முடியுமோ அவ்வளோதான் ஊற்ற முடியும். எக்ஸ்பேண்ட், அப்புறம் ஒரு கிளாஸாக மாறி இருப்ப, அதில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றலாம். எக்ஸ்பேண்ட், அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாத்திரமாக மாறி இருப்ப. தென் எக்ஸ்பேண்ட், become a pond. Then finally you become a sea. Everything comes under you. So you keep expanding your potential by educating yourself, by putting yourself into pressure. You will keep growing. Expand the vessel, you will attain all the good things. சக்ஸஸை அட்டைன் பண்ணுறதுக்கு தகுதியை உன்னை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே இரு, உன் தகுதியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தனா வரும். தகுதியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் முக்கியமாக தேவைப்படும். என்னென்னா, சராசரி மனுஷனுக்கு வந்து என்ன சொல்லி வளர்த்துருப்பாங்கன்னா, ஆசைப்படாத அப்படின்னு சொல்லி வளர்த்துருப்பாங்களே. உன் தகுதியை வளர்த்துக்கணும்னா நீ பேராசைப்படு. ஆசை தானே நீ படக்கூடாது சொன்னால் நான் பேராசைப்பட்டுக்கிறேன்னு அந்த நிலையில் மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். பேராசைப்பட்டாதான் நீ யோசிக்கிற அன்ரியலிஸ்டிக்காக என்னால் எட்ட முடியும். அன்ரியலிஸ்டிக்கை எட்ட முடியணும்னா இந்த மாதிரி பேராசை, நீ எந்தெந்த வேர்டுலாம் வந்து தப்பு 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 தப்புன்னு சொல்கிறீங்களோ அந்த வேர்டு எல்லாமே நீ பண்ணிட்டே வா. பேராசைன்றது தப்பு இல்லை, அது தப்பு தானே ஆகிட்டே. ஏன்னா இது வந்து ஒரு அதிகாரத்தில் இருந்து ஒருத்தவங்க பேசுவாங்கள்ல, அவங்களது தான் வந்து நீ வளரக்கூடாது, இது வந்து உனக்கு ஆசை, இந்த ஆசை உனக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது உனக்கு பேராசை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்னை இப்படி பண்ணி சொல்லுவாங்க. நீ அந்த மாதிரி சொன்னனா நான் அதை பண்ணுவேன். நான் அந்த பேராசைப்பட்டேன்னா நீ கை காமிச்சிட்டு இருக்கல, நானா உன்னை கை கூப்பிட்டு உன்னை மேலே தூக்கி விடுற அளவுக்கு நான் போயிடுவேன். அந்த அளவுக்கு பொறுமையும் மைண்ட் செட்டும் வேணும். பேஷன்ஸ் அண்ட் பர்சிஸ்டன்ஸ். ரோட் மேப் டு அச்சீவ் சக்ஸஸ். அதில் வாட் ஐ ஃபீல் இஸ் டோன்ட் ஓவர் திங்க், ஸ்டார்ட், செட் அன்ரியலிஸ்டிக் கோல்ஸ் அஸ் கெனட் ப்ரோ செட். ப்ரோ சொன்ன மாதிரி ஓகேஆர் ஃபார்முலா ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிவிட்டு போய் அச்சீவ் பண்ணுங்கள் கோல்ஸை. சிம்பிள்.